நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। இந்த அருமையான ஆகஸ்ட் மாசத்தின் முதல் ஓய்வு நாள்ல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். इस अगस्त महीने के पहला संडे को परमेश्वर हमें लेकर आया है। சோதரம் கடந்த 7 மாசம் முழுதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். पिछले 7 महीना पूरा परमेश्वर ने आंखों के टुकड़े के समान संभाला है। இந்த மாசத்துல கர்த்தர் நம்மை தொடர்ந்து பலப்படுத்தும்படியாக इस महीने में परमेश्वर लगातार हमें उपयोग करने के लिए ஆண்டவருடையதான சோதரம் பாதுகாப்பு நம்முடைய குடும்பங்களில் இருக்கும்படியாக परमेश्वर का रक्षक हमारा परिवार में रहने के लिए இப்படி கர்த்தர் கடந்த 7 மாசம் நம்மோடு கூட இருந்தாரோ जिस तरह परमेश्वर ने पिछले 7 महीना हमारे संग थे, இந்த 8வது மாசத்திலும் इस 8वें महीने में भी நம்மளோடு நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக वो हमारे संग रह के हमें रक्षक करने இந்த के ஓய்வு लिए நாள் காலை வேளையில கர்த்தருடைய சோதரம் ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். हम इस विश्राम दिन में आराधना की तरफ हम आए। இந்த ஆராதனை ஆண்டவர் தாமே முன்னின்று நடத்தி தரும்படியாக परमेश्वर खुद होकर इस आराधना में चलाकर எல்லா தடைகளை மாற்றும்படியாக सभी रुकावट को परमेश्वर दूर करने நாம் के இருக்கிற लिए இடத்திலேயே जहाँ पर हम बैठे हैं நாம் தலைகளை வணங்கி हम सिर झुकाकर நம்மை தாழ்த்தி हम अपने आप को நாம் झुकाकर ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। Thank you Jesus. Hallelujah. Hallelujah.
अच्छा पिता, आपको हम धन्यवाद देते हैं இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். इस अच्छे समय के लिए आपको हम धन्यवाद देते हैं இந்த பாக்கியமான சேவையை ये धन्य जो सेवकाई है ஆண்டவரே பாதம் பணிந்து நாங்கள் செய்திடத்தக்கதாக हम आपके पैरों तले झुक कर एक काम करने के लिए ஆயுள் முடிவு வரைக்குமாக जब तक हमारा विश्वास है உம்முடைய வருகை வரைக்குமாக जब तक आपका आगमन है உங்களுடைய மனத்தாழ்மையோடு கூட हम एकदम नम्र के साथ உண்மையோடு கூட सच्चाई के साथ ஆண்டவரே நாங்கள் செய்து एक काम करके உங்களுடைய பாதம் அடையத்தக்கதாக आपके कदमों में गिर पड़ते हैं கிருபையில கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ऐसा अनुग्रह में आप हमें दीजिए தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். पिता इस अच्छे समय के लिए आपको धन्यवाद எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். हम अपने आप को हम अर्पण करते உம்மை हैं நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. हम आपकी ओर देखते हैं உம்மை நோக்கி பார்த்த முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். जो कोई आपकी ओर देखते उन्हें प्रकाशित करते हो உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. जो कोई आपको देखते हैं उनका मुंह कभी लज्जित होने नहीं அவருடைய देते முகத்தை ஆண்டவரே உயர்த்துகிற தேவன் அப்பா. उनके मुंह को आप ऊंचा उठाने वाले அவருடைய தலைகளை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. उनको सिर को ऊंचा उठाने இந்த वाले மாசத்தின் முதல் ஓய்வு நாள் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். इस महीने के पहले हम इतवार के समय आपके पास ஆண்டவரே आए உண்மையாகவே நீர் எங்களை நேசிக்கிறீர் ஐயா. सचमुच आप हमसे बहुत प्यार करते हो உண்மையாகவே நீர் எங்கள் மேல ஒரு அன்பை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. सचमुच आप हम पर प्रेम रखे हो அதை நினைத்து உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். वो याद करके हम आपको धन्यवाद देते இந்த हैं ஆராதனை துவக்கம் முடிந்து முடிவு மட்டுமாக इस आराधना को शुरुआत से अंत तक உம்முடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக செபிக்கிறோம். आपकी सुरक्षा रहने के लिए आपसे உம்முடைய विनती करते வல்லமை हैं। இந்த இடத்துல இறங்கும்படியாக செபிக்கிறோம். आपकी सामर्थ इस जगह पहुंचने के लिए நாங்கள் विनती करते हैं। பயபக்தியோடு கூட हम एक भय के साथ எங்கள் தேவனுங்களை கண்ணோக்கினார் என்று சொல்லி हमारा प्रभु हमें ताक रहा है देखकर அப்படிப்பட்டதான எண்ணத்தோடு கூட कोई हम सोच कर உம்மை ஆராதிக்கிறவர்களை கொடுக்கும்படியாக தகப்பனே நாங்கள் கெஞ்சுகிறோம். आपको आराधना करने के लिए हम आपसे विनती करते இதை हैं கேட்டுக்கொண்டு இருக்கிற ये सब सुनने वाले பார்த்து கொண்டு இருக்கிற देखने वाले உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல தருகிறோம். अपने बच्चों को अपने हाथों में देते உங்களுடைய हैं விடுதலையோடு ஆராதிக்க கிருபைகளை கொடுங்க. छुटकारा के साथ आराधना करने में मदद कीजिए சோதரம் உங்களுடைய வீட்டில பெரிய மாற்றங்கள் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படியாக செபிக்கிறேன். आपके बच्चों के घर पर बड़े एक बदलाव और आशीष दीजिए தேவநாம தொடர்ந்து மகிமைப்படுத்துங்க. लगातार परमेश्वर के नाम की महिमा हो। பாடல் பகுதி ஆசீர்வதித்து தாங்க. गीतों के भाग को आशीष कीजिए வசன பகுதி ஆசீர்வதித்து தாங்க. वचन के भावों को आशीष कीजिए எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். आप हमसे बात करने के लिए आपसे உங்களுடைய विनती கிருபை करते हैं தொடர்ந்து எங்களை தாங்கட்டும். आपका अनुग्रह हमें लगातार संभाले ஆசீர்வதியும். आशीष कीजिए இயேசுவின் மூலம் ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता ஆமென். आमीन ஆராதனை துவக்கமாக इस आराधना की शुरुआत के लिए நாம் ஒரு சில பாடல்களை படித்து हम कुछ गीतों को गाकर நாம் இந்த ஜெபத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். हम प्रार्थना को शुरू करेंगे முதலாவது தமிழ் பாடலை படிக்கலாம். पहला हम एक तमिल गीत गाएं தெரிந்தவர்களோடு கூட நீங்கள் படிக்கும்படி அது கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். जो आप सब जानते हैं मिलकर हमारे साथ एक गीत गाएंगे கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है தேவ சபையிலே தேவன் இருந்திருக்கிறார். பரிசுத்தர்கள் மத்தியிலே பரமேசு உலாவுகிறார். அந்த பாடலை பற்றி நாம் பயன்படுத்துகிறோம். Hare Krishna, Hare Krishna.
करो
अभी हम थोड़े समय परमेश्वर की आराधना करेंगे। ஆண்டவர் நம்மளை கடந்த நாட்களில் பாதுகாத்த கிருபைகளை எண்ணி परमेश्वर हमें पिछले दिन पूरा संभाला हुआ अनुग्रह को याद करते हैं। 7 மாசம் முழுவதுமாக ஒரு தகப்பனை போல் நம்மளை கோயில் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். 7 महीने पूरा एक पिता के समान अपने कंधों पर लेकर चला कर आया है। அவருடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்றது. उसका प्रेम कितना बहुमूल्य है। உலகத்தினுடையதான தகப்பனை விட ये संसार के पिताओं से நம்முடைய தேவனுடைய அன்பு மாறாததாக காணப்படுகிறது. हमारा परमेश्वर का प्रेम न बदलता है। நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். हमें परमेश्वर जीवन दिया है। இந்த 8வது மாசத்தை காணும்படியாக எத்தனை பேர் பிரயாசப்பட்டார்கள். इस 8वां महीने को देखने के लिए कितने लोगों ने प्रयास किया, ஆனால் அவர்களால் முடியவில்லை. लेकिन उनसे न हो पाया। கர்த்தர் நம்ம கிருபையாக இந்த 8வது மாசத்துல கொண்டு வந்ததற்காக परमेश्वर ने अनुग्रह से इस 8वां महीना में ले आने के लिए கர்த்தர் நம்மளை தொடர்ந்து இந்த மாசம் முழுவதுமாக நம்மளுடைய கரங்களில் வைத்து நம்மளை தாங்கும்படியாக परमेश्वर लगातार इस नए महीने में भी अपने हाथों में थाम कर चलाने के लिए நாம் கொஞ்ச நேரமாக हम थोड़े समय நம்முடைய தலைகளை தாழ்த்தி अपनी सर को झुकाकर நாம் தேவன் நம்மை ஆராதிக்க போறோம். हम परमेश्वर की आराधना करने जा रहे हैं। ஆண்டவர் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். हमारा परमेश्वर आराधना में प्रिय होता है। அவரை போல நல்ல தேவன் உலகத்திலே இல்ல. उसके समान अच्छा कोई परमेश्वर संसार में नहीं। இப்பொழுதெல்லாம் நாம் அவரை ஆராதிக்கிறோமோ, जब भी हम उसकी आराधना करते हैं, இப்பொழுதெல்லாம் அவருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்க்கிறோமோ, जब भी हम उसके चेहरे की ओर देखते हैं, அவர் நம்பகமாக அவர் கடந்து வருகிற தேவன். वो हमारी ओर आने वाला परमेश्वर, அவர் நம்முடைய ஆராதனையை ரசிக்கிற தேவன். हमारी आराधना को चाहने वाला அவர் परमेश्वर, இன்றைக்கும் तो आज அவர் நம்மத்துல வந்திருக்கிறபடியா, हमारे बीच में आने के लिए நம்மத்துல சோதனை அசுவாடி கொண்டு இருக்கிறபடியா हमारे बीच में मंडरा रहा है। நாம் தேவன் நோக்கி நம்ம பார்க்கலாம். परमेश्वर की ओर हम அவர் देखेंगे, பரிசுத்தமுள்ள தேவன். वो पवित्र परमेश्वर, அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் யாருமே கிடையாது. उसके समान पवित्र इस संसार में कोई नहीं है। சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. सेनाओं का परमेश्वर यहोवा पवित्र पवित्र करके कहा गया அவர் है। பாவத்தை பார்க்காத ஒரு சுத்த கண்ணர். वो पाप को न देखने वाला शुद्ध आत्मा நம்மத்தில் அவர் கடந்து वो வந்திருக்கிறார். आज हमारे बीच में आया நீங்க है। எந்த நிலைமையில இருந்தாலும், आप कोई भी स्थिति में हो, எப்பேற்பட்டதான சூழ்நிலை நாட்களுக்கு இருந்தால் நீங்க कोई भी प्रकार की स्थितियों में आप हो, ஆராதனை வேளையில इस आराधना के समय கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். परमेश्वर आपको जिलाना चाहता கர்த்தர் है। உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். परमेश्वर आपको बलवंत करना चाहता அந்த है। சோர்ந்து போனதான उस दिन निराश हुए எலியாவை தட்டி எழுப்பி, एलिया को उठाकर, எலியாவே एलिया நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், जाने वाली सफर तेरी बहुत लंबी है, உன்னை கொண்டு நான் பலத்த காரியங்களை செய்ய போகிறேன். तुझे लेकर मैं बलवंत कार्य உன்னை करने वाला கொண்டு हूं। நான் தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண तुझे போகிறேன். लेकर मैं भविष्यवक्ताओं का अभिषेक करने वाला உன்னை हूं। கொண்டு நான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண तेरे போகிறேன். द्वारा मैं राजाओं का अभिषेक करने वाला ஆண்டவர் हूं। அவனை தட்டி எழுப்பினார். परमेश्वर ने उसे उठाया। இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, आज भी परमेश्वर के ஆண்டவர் लोग, உங்களை தட்டி எழுப்பவர் விரும்புகிறார். परमेश्वर आज आपको उठाना चाहता है। உங்களை கொண்டு தேசத்துல आपको लेकर देश में அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். बड़े कार्य करने वाला है। அதை யாரும் அறிய முடியாது. उसे कोई भी नहीं जान அவருடைய सकता। வழிகளை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. उसके मार्गों को हम नहीं जान அவருடைய सकते। வழி உலகத்திலே மேலானது. उसके मार्ग इस संसार में महान है। எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம். हम सब प्रार्थना करेंगे, தேவன் நோக்கி நம்ம பார்க்கலாம். परमेश्वर की ओर हम நாம் देखेंगे, பயபக்தியோடு கூட हम भय और भक्ति के साथ ஆண்டவரே परमेश्वर என்னை எலியாவை போல பயன்படுத்தும் ஆண்டவரே, हमें इस एलिया के समान उपयोग என்னை எலிசாவை போல என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே इस एलिशा के समान उपयोग என்று कीजिए। அவருக்கு நம்ம கேட்கலாமா? ऐसा मुझसे बात मांगेंगे, அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? उसकी ओर हम देखेंगे, நாம் ஒரு பாடல் வழியாக हमें गीत गाते அந்த हुए ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கலாம். परमेश्वर की ओर हम ஓ அந்த देखेंगे। தேவன் பெரியவர், वो परमेश्वर महान है, சர்வசக்திமானவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். वो सर्वशक्तिमान परमेश्वर அவர் நம்மிடத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார். हमारे बीच में आया அவரை है। நோக்கி நம்ம பார்க்கலாம். उसकी ओर हम உங்க देखेंगे, பலவீனங்களை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். आपकी बलहीनता को बदलने के लिए Thank you, परमेश्वर Lord. सामर्थ्य है। Hallelujah. இயேசு ராஜனே, நேசித்தீரே உம்மையே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசித்தீரே. இயேசு ராஜனே, நேசித்தீரே உம்மையே,
நாளெல்லாம் हमारे जीवन भर உங்களை நாம் நேசிக்கிறோம் ஐயா. हम केवल आपसे प्रेम करते हैं। உங்களை நான் உண்மையில் நாங்கள் அன்பு செலுத்துகிறோம் ஆண்டவரே. हम आप में प्रेम करते हैं। என்று சொன்னால் क्यों? நாங்கள் ஒரு காலத்துல हम एक समय में நாங்கள் பாவிகளாக हम पापी के रूप में உம்மை விட்டு தூரம் போனவர்களாக आपसे हम दूर होते हुए உங்களை துக்கப்படுத்தினவர்களாக आपको दुख देकर ஒரே பாவத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. हम पाप में हम जी रहे थे परमेश्वर, ஆனால் நீரோ लेकिन आप எங்களை நேசித்து हमसे प्रेम करते हैं। ஆண்டவரே எங்கள் மேல் அன்பு செலுத்தி हम पर प्रेम ஓ दिखाकर இந்த உலகத்துல எங்களை வாழ इस வைக்கும்படியாக संसार में हमें जिलाने के लिए, இந்த உலகத்துல நாங்கள் ஜீவிக்கும்படியாக संसार में हम जीने के लिए இயேசு எங்களுக்கு புதிய ஜீவனை கொடுத்து यीशु हमें नया जीवन எங்களை देकर நேசித்து हमसे प्रेम करके இதுவரைக்குமாக கொண்டு வந்தீங்க தகப்பனே. अब तक आपने चलाया है। இந்த அன்பை நினைத்து उस प्रेम को याद உம்மை करते நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் हम ஆண்டவரே. आपको धन्यवाद करते நீங்க परमेश्वर। பேதுரு பார்த்து சொன்னீரே, आपने पतरस को देखकर कहा, சீமோன் ஆகிய பேதுருவே, हे सीमोन पतरस, நீ என்னை நேசிக்கிறாயா? तू मुझसे प्रेम करता है நீ क्या? என்னை நேசிக்கிறாயா? तू मुझसे प्रेम करता है क्या? உள்ள உருகதோடு ऐसा கேட்டீங்களா? आपने दिल बहलाते हुए पूछा। அதே வார்த்தைகளை उसी कार्य को இன்றைக்கு நீர் எங்களோடு கேட்டிருக்கிறபடியாக आज आप हमसे पूछे हैं, நாங்கள் इसलिए உம்மை நோக்கி நாங்கள் சொல்லுகிறோம் ஐயா. हम आपकी ओर देखकर कहते நாங்கள் हैं, கன்ஃபார்மான சொல்லுகிறோம் हम आपकी ओर देखकर कहते हैं, எஸ்ஸப்பா, यीशु உயிருள்ள நாளெல்லாம் जीवन भर உயிருள்ள நாளெல்லாம் जब तक जीवन है உம்மை तब तक நாங்கள் நேசிக்கிறோம் ஐயா. हम केवल आपसे ही प्रेम ஓ, இந்த करेंगे। பாவிகளை தேடி வந்தீரே, इस पापी को ढूंढ कर आप आए பா हो, எங்களை தேடி வந்தீரே ஆண்டவரே. हमें ढूंढ कर आप आए हो உங்களுடைய पिता। அன்பு கீடான அன்பு இந்த உலகத்துல இல்ல தகப்பனே. आपके प्रेम के तुल्य कोई प्रेम नहीं है அதை परमेश्वर। நினைத்து நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. उसे सोचकर हम आपको धन्यवाद உம்மை करते நோக்கி हैं। நாங்கள் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி நாங்கள் செபிக்கிறோம் आपकी ஆண்டவரே. ओर परमेश्वर अपने हाथों को उठाकर हम ஓ, प्रार्थना நீர் करते சர்வ हैं। வல்லமையுள்ள தேவன். आप सर्वशक्तिमान ஓ, परमेश्वर நம்மை हैं। எல்லாம் உருவாக்கின தேவன். आपने सारी संसार को बनाया है। நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் आप ஆண்டவரே. हमारे साथ रहने वाले இந்த परमेश्वर, பாவிகளை நேசித்து इस पापियों के ஓ प्रेम करते எங்களோடு வாசம் பண்ணும்படியாக हमारे साथ निवास करने के எங்களோடு लिए, இருக்கிறபடியால हमारे தகப்பனே, साथ रहने के உம்மை लिए நாங்கள் ஆண்டவரே நேசிக்கிறோம் ஐயா. हम आपसे प्रेम करते உம்மை परमेश्वर। நாங்கள் வாழ்த்துகிறோம் हम ஆண்டவரே. आपको धन्यवाद करते உம்மை हैं। நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. हम आपको धन्यवाद करते हैं। இயேசுவா, நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ஐயா. यीशु आप पवित्र परमेश्वर, முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. हम अपने आप को पूरा अर्पण இந்த करके प्रार्थना முற்றிலுமாக करते हैं। வெறுமையாக்கி நாங்கள் अपने செபிக்கிறோம். आप को पूरा अर्पण करते हैं। யார் அதில் பங்கு கொண்டு இருக்கிறதா इस आराधना में भाग लेने वाले ஒவ்வொரு பிள்ளைகள் நாங்கள் நினைக்கிறோம். हर एक बच्चों को हम याद करते हैं। இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से நீர் அவர்களையும் நேசித்திருக்கிறீர் आप ஆண்டவரே. उनसे भी प्रेम किए हैं। அவர்களை நேசித்தபடினால उनसे प्रेम करने के निमित्त அவர்களை ஆண்டவரே நீர் அந்த கரிசனை வைத்தபடினால उन पर आपने अपनी दया रखने के இயேசுவாரி निमित्त ஜீவனை கொடுத்தபடினால आप उन्हें जीवन देने के ஒரு निमित्त பிள்ளையை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. आपके लोग आपको ही आराधना कर ஒரு रहे हैं। விசை கூட एक बार ஒரு பிள்ளை எங்க ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ आपके लोग जहाँ पर भी आराधना कर रहे அந்த हैं, இடத்துல उस जगह पर அவங்க வீட்டுக்குள்ளாக उनके घरों के अंदर உம்முடைய அன்பின் கரம் இறங்குவதாக, आपका प्रेम की हाथ उतरने दो, உம்முடைய ஜீவன் இறங்குவதாக. आपके जीवन उतरने दो। இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से எல்லா மனோபாரங்கள் மாறட்டும். मन का बोझ सब बदलने दो। பிள்ளைகளுக்கு கவலைகள் மாறட்டும் ஐயா. आपके बच्चों के जीवन की चिंताएं बदलने दो। இயேசுவோட பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாக, यीशु आपके बच्चों को जिलाने के लिए, சோர்ந்து போன உள்ளங்களை, निराश हृदयों को, தவிக்கிற உள்ளங்களை निराशपन में रहने वालों அவர்களுக்கு को பலப்படுத்தும்படியாக நாங்கள் आप செபிக்கிறோம். बल करने के लिए हम प्रार्थना करते இயேசுவே हैं। நீ மனம் இறங்குங்கய்யா. यीशु आप मन இந்த करिए, பிள்ளையோடு பேசும்படியாக செபிக்கிறோம். आपके बच्चों से प्रार्थना करने के लिए முதல் வாரத்துல इस पहले எங்களோடு हफ्ते என்ன பேசவே நினைத்திருக்கிறீரோ हमसे क्या बातें करने के लिए எங்களோடு सोचते हैं, விடும்படியாக நாங்கள் वो செபிக்கிறோம். हमसे आप बातचीत करने के लिए எங்களோடு प्रार्थना करते हैं। பேசும்படியாக आप செபிக்கிறோம். हमसे बातें करने के लिए प्रार्थना நல்ல करते हैं। வாக்குத்தத்தங்களோடு கூட अच्छी प्रतिज्ञाओं के साथ ஐயா எங்களை நீர் சோதரம் பலப்படுத்தும் आप ஆண்டவரே. हमें बलवंत कीजिए எல்லா परमेश्वर। தடைகளை மாற்றும்படியாக सारे செபிக்கிறோம். रुकावटों को बदलने के लिए प्रार्थना நம்முடைய करते பிள்ளைகளை हैं। எல்லாரும் பலப்படுத்தணும். आपके लोगों का बलवंत कीजिए। பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा அளவில்லாமல்
अनुग्रह से ஆண்டவரே பிள்ளைகளை இறங்கும்படியாக आपके ஜெபிக்கிறோம். बच्चों के ऊपर उतरने का हम எல்லா प्रार्थना करते வியாதிகள் हैं। மாறுவதாக, सारी बीमारी बदलने दो, பலவீனங்கள் மாறுவதாக, बलहीनता बदलने दो, சாத்தானின் கோட்டைகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாக, शैतान की राज्य सब टूटने के लिए, பொல்லாத வல்லமைகள் அழிக்கும்படியாக, दुष्ट आत्माओं की सामर्थ्य टूटने के செய்வின लिए, கட்டுகள் உடையும்படியாக, जादूटोना की क्रियाएं नाश होने के ஆண்டவரே लिए இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम அதை से கடிந்து ஜெபிக்கிறோம். उसके विरोध हम प्रार्थना करते இப்பொழுதே हैं। अब ही ஆண்டவரே இப்பொழுதே पिता, अब ही பரலோக வல்லமை स्वर्ग से இறங்குவதாக, आपकी सामर्थ उतरे, ஒரு அக்கினி பிள்ளைகள் மீது விழுவதாக, एक अग्नि आपके बच्चों के ऊपर गिरे, சப அக்கினி விழட்டையா, पिता एक अग्नि गिरने दो, இயேசுவே यीशु இறங்கும்படியாக आप ஜெபிக்கிறோம். उतरने के लिए हम प्रार्थना करते துக்கத்தோடு हैं। இருக்கிற பிள்ளைகளுக்கு उनके साथ रहने वाले लोगों துக்கங்களை को சந்தோஷமாக மாற்றுங்கப்பா. उनकी दुख को आनंद में बदल ஓ दीजिए। சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு निराशपन में रहने वालों को பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக उनको ஜெபிக்கிறேன். बलवंत करने के लिए हम प्रार्थना எட்டாவது करते हैं। மாசம் इस 8वां எப்படி महीना நான் கழிப்பேன்? मैं कैसा गुजारूंगा? எட்டாவது மாசம் ये 8वां महीना எனக்கு எப்படி இருக்கும்? मुझे कैसा होगा? இது கலங்கி நின்று கொண்டு இருக்கிறாங்கப்பா. ऐसा व्याकुलता में है, ஓ அழுது கொண்டு இருக்கிறாங்க. ऐसा रो रहे हैं, இவ்வளவு தேவைகள் எனக்கு இருக்கிறது. इतनी सारी जरूरतें हैं, ஓ இவ்வளவு விதமான காரியம் எனக்கு இருக்கிறது. इतने सारे कार्य मेरे पास எப்படி है, நான் கடக்க? मैं कैसे पार எட்டாவது करूंगा? மாசத்தை எப்படி நான் மேற்கொள்ள? इस 8वां महीने को कैसे पार இந்த करूं? கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ऐसा निराशपन में रहने ஓ वालों को பரிசுத்த ஆவியானவர், पवित्र आत्मा, ஆண்டவருடைய வல்லமை परमेश्वर की ஆவியானவர் सामर्थ की आत्मा பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாக बच्चों ஜெபிக்கிறேன். को जिलाने के लिए हम प्रार्थना எதிரான करते हैं। வாழ்க்கையை பொறுத்தவரை பயம் उनके மாறுவதாக, आने वाले जीवन के बारे का बल भय का बदलने சோதனை दो। எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி सारे வைப்பீராக. प्रकार की समस्या को एक फुल स्टॉप இந்த कर दिए। எட்டாவது மாசத்துல 7वां இந்த महीने பிள்ளை வாழ்க்கையில आपके बच्चों के ஒரு जीवन में வெளிச்சம் உதிக்கும்படியாக एक ஜெபிக்கிறேன். प्रकाश होने के लिए हम प्रार्थना அந்தகாரங்கள் करते हैं। எல்லாம் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. अंधकार सब यीशु के नाम से निकल जाए। ஒரு வெளிச்சம் பிள்ளை வாழ்க்கையில உதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். एक प्रकाश आपके बच्चों के जीवन में நீங்க आए। சொல்லி இருக்கிறீங்க, आपने कहा உன்னை நான் பேர் சொல்லி அழைத்த मैं தேவன், तुझे नाम बोलकर पुकारा है, உன்னை நான் பேர் சொல்லி அழைத்த मैं தேவன், तुझे नाम बोलकर पुकारा உன்னை हूं। தாயின் கருவில் இருந்து तुझे माता के गर्भ से உன்னை நான் मैंने தெரிந்தெடுத்திருக்கிறேன். तुझे चुन लिया है। என் கருவை ना अपने गर्भ உன்னுடைய से கண்கள் கண்டது தாவீது சொல்கிறான் ஐயா. आपकी आंखों ने देखा है करके कहा। ஆண்டவரே, உம்முடைய கருவு கண்டது இருக்கிறது ஐயா. आप गर्भ को आपकी आंखों ने உம்முடைய देखा है, கண்கள் அதை பார்த்து இருக்கிறது. आपकी आंखों ने उसे देखा है। நாங்கள் ஜெபிக்கிறோம். हम प्रार्थना करते हैं। எந்தெந்த அற்புதங்களுக்காக जिन जो भी அந்த अद्भुत பிள்ளைகள் लिए, ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ आपके बच्चे लोग प्रार्थना அது करते हैं, அற்புதம் நடப்பதாக. वो कार्यों में अद्भुत कार्य हो। இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम எல்லா से காரியங்கள் கைகூடி வருவதாக. सारे कार्य उनको पूरा हो। ஒன்று பிள்ளைகள் ஃபெயில் ஆகக்கூடாது. कोई भी कार्य में कमी नहीं होना இந்த है। பிள்ளைகள் தோற்று போகக்கூடாது. आपके बच्चे लोग किसी में भी नहीं हारना ஆண்டவர் है। எங்களுக்கு ஜெயத்தை हमारा கொடுக்கிறார். परमेश्वर हमें जय देता है, ஆண்டவர் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். हमारा परमेश्वर हमें विजय देता ஆண்டவரே, है। சோத்திரம் அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல पौलुस ने जिस तरह कहा, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் என்று சொன்னது போல जय देने वाला परमेश्वर को धन्यवाद நாங்கள் देते ஜெயத்தை हैं। நாங்கள் சுதந்திரித்துக் हम கொள்ளுகிறோம். उस जय को हम पा लेते हैं। எல்லாரையும் பேர் हर एक को आप ஆசீர்வதிப்பீராக. आशीष कीजिए, பலவீனம் மாறட்டும், बलहीनता सब बदलने दो, வியாதிகள் மாறட்டும். बीमारी बदलने दो। தேவனுடைய பிரசன்னத்தினால, परमेश्वर की प्रसन्नता அந்த से, மகிமையினால आपकी महिमा இந்த से பிள்ளைகளை மூடும்படியாக आपके ஜெபிக்கிறேன். बच्चों के ऊपर होने के लिए हम இயேசுவின் प्रार्थना करते ரத்தம் हैं। ஜெயம். यीशु की लहू की இயேசுவின் ரத்தம் ஜெயம். यीशु की लहू की எல்லாரும் जय। என்னோடு ஜெபிங்க. हम सब प्रार्थना எல்லாரும் करेंगे, ஜெபிங்க. शब्द मिलकर இயேசுவின் प्रार्थना करो। ரத்தத்திற்கு முன்பதாக, यीशु की लहू के सामने, ரத்தத்தின் வல்லமைக்கு முன்பதாக उसकी लहू के सामर्थ के எந்த सामने சாத்தான் உங்களை நெருங்க முடியாது. कोई भी शैतान आपको नहीं छू வறுமை पाएगा। கொண்டு வருகிற ஆவியே, जो कमी पर लेकर आने वाली आत्मा, சோதரம் பிசாசின் ஆவியே, शैतान की आत्मा, இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से ஆண்டவரே, அது கடிந்து நாங்கள் हम ஜெபிக்கிறோம். उसके विरुद्ध प्रार्थना करते கையின் हैं। பிரயாசத்துல आपके प्रयास கை में வைத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே, हाथ रखने वाली दुष्ट क्रियाएं சோதரம் ஆண்டவரே, முன்னேற்றம் அடையாதபடி आपके न बढ़ते हुए, கையின் பிரயாசத்துல ஒரு விருத்தி அடையாதபடி हाथ के प्रयास में बढ़ोतरी न होते ஆண்டவரே, हुए, கையின் பிரயாசத்தை கெடுக்கிற ஆவியே, यीशु हाथ के प्रयास को बिगाड़ने वाली இயேசுவின் आत्मा, நாமத்தினால यीशु के नाम அந்த से கையை எடுக்கும்படியாக वो हाथ को निकालने के உனக்கு लिए நாங்கள் मैं கட்டளையிடுகிறோம். तुझे आज्ञा देते हैं। ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக हर एक परिवारों அவங்க में, செய்கிற वो வேலைகளில், लोग करने वाले काम में, அவங்க செய்கிற பிசினஸ்களில் वो लोग करने वाले धंधे இயேசப்பா, में, ஒரு சுபிட்சம் வரட்டையா, यीशु एक बड़े अच्छा कार्य हो। சேமத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் आप अच्छे ஜெபிக்கிறோம். कार्य करने के लिए हम प्रार्थना பெரிய करते நாமத்தை हैं। மகிமைப்படுத்துங்கப்பா. आपके बड़े नाम की महिमा हो। வாழாதவள் तो தலையாவாள். पूछ नहीं सर बनेगा,
बनेगा, kailangan melawa. नीचा नहीं ऊंचा होगा। Kawatir berdiaga. उस वचन के अनुसार Pilih birbi ko berdiaga ngal chebi. आपके बच्चों को आप जिलाने के लिए हम Bal प्रार्थना berto करते हैं। berdiaga ngal chebi आप karaya. बलवंत करने के लिए Yang प्रार्थना prese करते del हैं। kaga nandi. आप ऐसे करने के लिए Budale धन्यवाद। budale kaga nandi. छुटकारा देने के लिए Adbudam धन्यवाद। seidi bitti nandi अद्भुत andavle. कार्य किए इसलिए धन्यवाद। Chinumaga ngal अपने taattu. आप को पूरा अर्पण करते हैं। आशीर्वदिया. आशीष कीजिए, बलപ്പെടുത്തു mandavle. बलवंत कीजिए, फिर ये कार्य ചെയ്യും. आप बड़े कार्य कीजिए। യേശുവിന്റെ ജീവനുള്ള പിതാവേ. यीशु के नाम से मांगते पिता, आमेन. आमेन। परमेश्वर की नाम की महिमा हो। इतने समय तक हम अच्छा गीत गाए, परमेश्वर की आराधना किए, परमेश्वर की प्रसन्नता को आप सब महसूस किए होंगे करके हम विश्वास करते हैं। अभी थोड़ी देर हम भजन संगीता को ध्यान की ओर जाएं। आज का ध्यान है भजन संगीता 112। सब लोग अपने हाथों में बाइबल लीजिए और उस भजन संगीता की ओर जरा गौर करें। ये भजन संगीता कौन लिखा है करके नहीं लिखा गया है, बताया नहीं गया है, पर ये जो भजन संगीता है इसमें 10 वचन हैं और यहाँ पे हेडलाइन में दिया है कि परमेश्वर की भक्त का आनंद। परमेश्वर के भक्त लोग के लिए जो परमेश्वर पर भरोसा करते हैं उनके आनंद के बारे में यहाँ पे लिखा गया है। तो हम इसे 3 भाग में हम डिवाइड करेंगे। पहला हम देखेंगे तो यहोवा का भय मानने वाले का जो आशीष है। पहला हम देखते हैं यहोवा का भय मानने वालों और आज्ञा मानने वालों का आशीष है। दूसरा हम देखेंगे यहोवा का भय मानने वालों और आज्ञा मानने वालों का नाम और उनका स्वभाव। तीसरा हम लोग देखेंगे यहोवा का भय मानने वालों का और आज्ञा मानने वालों का क्रियाएं और मदद करने वाला तरीका। तो आज 3 प्रकार के बारे में हम लोग इसमें देखेंगे। पहला वचन ये कहता है यहाँ की स्तुति करो। क्या ही धन्य वो पुरुष जो यहोवा का भय मानता है और उसकी आज्ञा को अति प्रसन्न रहता है। पहला यहाँ पे लिखा है कि जो यहोवा का भय मानता है और उसकी आज्ञा से अति प्रसन्न रहता है। अपने जो बाइबल में कई प्रकार के आज्ञाएं परमेश्वर ने दिया है। तो हम देखा जाए हमारे पूर्वी पिता यानी अब्राहम, इसहाक, याकूब, वे सब के बारे में हम देखेंगे तो पूरी पवित्र लोग के बारे में देखेंगे तो वे सब लोग परमेश्वर की आज्ञा को सही ढंग से मानकर आए हैं। परमेश्वर ने जो जो उनको कहा था उसके अनुसार वे लोग आज्ञा मानकर आए हैं। परमेश्वर कहते हैं तो ये देश छोड़कर चला जा, तो ये देश छोड़कर चले जाते हैं। परमेश्वर कहते तो इसी देश में रहना, तो उसी देश में रहते हैं। जो परमेश्वर कहता है वो आज्ञा परमेश्वर जो अपने परमेश्वर के जन जो प्रभु से प्यार करने वाले जो सब भय मानने वाले जो क्या करता है आज्ञा को मानता है। तो वो मानने के कारण नीचे हम लोग देखा जाए तो उनको क्या क्या आशीष मिला है। पहला आशीष ये है कि उसके वंश पृथ्वी पर पराक्रमी होता है। हाँ निश्चय आज्ञा मानने वाले जो हम लोग हैं, हम अपने परमेश्वर का भय मानते हैं। पहला हम लोग ये सोचना चाहिए, पहला आशीष हम किसके लिए रखते हैं? अपने वंश के लिए, अपने बच्चों के लिए। आप कितने जन मानते हैं? परमेश्वर का धन्यवाद हो। जो परमेश्वर का भय मानते हैं और आज्ञा मानते हैं वे अपने वंश के लिए ही आशीष रखते हैं। उतने ही नहीं, वो अपने संतान की आशीष पाएंगे। संतान लोग अपनी वजह से अपने बच्चे क्या पाते हैं? आशीष पाते हैं। इसीलिए यहाँ पे पहला वचन में कहा है जो यहोवा का भय मानता है और उसकी आज्ञा से प्रसन्न रहता है, उनको उनके वंश को परमेश्वर क्या करता है? आशीष देता है। उनके वंश, उनके संतान, उनके नाती पोते, उनके जितने भी वंश है उन सबको परमेश्वर क्या करता है? आशीष करता है। उतना ही नहीं, परमेश्वर उनको संसारी रूपी से यानी कहा जाए घर में धन संपत्ति रहती है और उसके धन सदा बना रहते हैं। वहाँ पे लिखा है कि उसके घर में कोई भी क्या नहीं रहता है? कमी नहीं रहता है। कितना अच्छा वचन है मिलेगा। परमेश्वर का भय मानने वालों और उसकी आज्ञा मानने वालों के घर पर कुछ कमी नहीं रहता है। क्या आपको 7 महीने से कुछ कमी था घर पे? कुछ तो कमी था घर पे, कुछ कम नहीं था। जिसका परमेश्वर ने तुम्हें इतना आशीष करके रखा है, ऐसा कोई नहीं कह सकते कि हम खाली थे, खाली पेट थे, हमारे घर में कुछ नहीं था, ऐसा कोई नहीं कह सकता है।
हम सब प्रभु का यहोवा का भय मानने वाले, परमेश्वर का भय मानने वाले, उसकी आज्ञा मानने वालों को परमेश्वर कोई कमी नहीं रखता। ये 7 महीना हम भी विश्वास से कहते हैं हमारा परिवार में परमेश्वर बहुत बड़ा काम करके आ रहा है, हमें कोई कमी नहीं करा। किसी का पर्स खाली है क्या देखा है आपने कभी? नहीं, परमेश्वर भर भर के जैसा खाली होता है फिर से भरता है, जैसा खाली होता है भरता है। वही कहा गया है जो सीधे जो परमेश्वर का भय मानने वाले, उसकी आज्ञा मानने वालों के घर में धन संपत्ति क्या रहता है, रहती है। शायद हमको लगता है कुछ भी नहीं है हमारे पास, सब खाली खाली लग रहा है, लेकिन नहीं, परमेश्वर उसे भरकर 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 आता है। दूसरा हम देखते हैं कि और उतना ही नहीं, और उनके पास अंधकार का नाम ही नहीं रहता है। उनके घर में हमेशा क्या रहता है, ज्योति रहता है। कभी उनके घर क्या नहीं रहता है, अंधकार नहीं रहता है। हमारा घर देखिएगा तो अंधकार लगता है, सब ऐसा नाम ही नहीं है। क्यों? परमेश्वर का ज्योति हमारे घर पर है। परमेश्वर का जो उजाला हमारे घर पर रहने के कारण हमारा घर कैसा रहता है, उजाला ज्योति में बना रहता है। दूसरा हम देखते हैं जो परमेश्वर का भय मानता है, उसकी आज्ञा मानता है, उनका क्या नाम है और उनका स्वभाव कैसा है। वो चौथा वचन में लास्ट में कहा गया है कि वो अनुग्रहकारी और दयावान और धर्मी होता है। उसका स्वभाव देखिए, उसका नाम भी देखिए आप, वो क्या है, उसको अनुग्रहकारी कहा गया है, उसके अंदर दया रहती है। तो परमेश्वर को जो भय मानने वालों को ऊपर, जो परमेश्वर को आज्ञा मानते हैं, उनका हृदय में हमेशा क्या रहता है, एक दया रहती है, एक अनुग्रह रहती है। किसी को कुछ देखते कुछ नहीं है, कमी है, तो हमें क्या आता है, उन पर दया आता है, अनुग्रह आता है। और उतना नहीं लिखा है, जो पुरुष अनुग्रह करता है और उदार देता है उसका कल्याण होता है। मतलब क्या है कि जो उन पर हम दया करते हैं, अपने पास भी कम है लेकिन हमारा भी पेट भरना चाहिए, सामने वाले का भी क्या करना चाहिए, पेट भरना चाहिए, कि वो भी अच्छा रहना चाहिए, हम भी अच्छा। ऐसा अनुग्रह, ऐसा सोचने वाला कि कैसा रहता है, उदारता से क्या करता है, वो देता है, ऐसा कंजूसी करके नहीं। हाँ, जितना है अपना हाथ क्या रहता है, वो बड़ा करके क्या करता है, वो देता है। उतना ही नहीं, और लिखा है 6वां वचन में लिखा है, वो सदा तक अटल रहेगा और उसकी धर्मी का स्मरण सदा तक बना रहेगा। जो वो मदद किया है, जो दयावान उस लोगों पर किया है, जिसकी ज़रूरत है उनको उन्होंने मदद किया है, उनकी जो याद जो है वो अनंत काल तक रहता है। शायद हम भूल सकते हैं, कभी कभी जो अपना पेरेंट्स रहते हैं, कभी कभी जब भी उन्होंने मदद किया रहेगा। हमारे घर पे भी ऐसे, हमारे जो सास है वो कहते हैं कि गांव में जाएंगे तो पता चलता है कि उन्होंने बहुत सारे जो गरीब, यानी कि जो खाने को नहीं मिलता है, खाने को नहीं देते हैं, घर में खाने को बहुत रहता है लेकिन अपने माँ बाप को खाना नहीं देते हैं, उनको भी हमारा सास जो है, पास्टर जी का मम्मी, वो भी अपने घर पे रखकर उनको खाना खिलाया है, उनको ऊपर दया किया है। कि वो शायद नहीं सुन सकेंगे, यहाँ पे है, उनको पता नहीं कि जब भी हम लोग गाँव जाते हैं तो वो लोग क्या करते हैं, याद करते हैं, बताते हैं कि ये लोग जो तुम्हारी सास है हमें इतना सारा मदद किया करके। वैसा वो दयावान, वो अनुग्रह ऐसा लोग के अंदर रहता है, किसके पास, जो यहोवा का भय मानने वालों के ऊपर और उसकी आज्ञा मानने वालों के ऊपर क्या रहता है, हमेशा रहता है। और उतना ही नहीं, 7वां वचन में लिखा है, वो बुरे समाचार से नहीं डरता और उसका हृदय यहोवा पर क्या रहता है, भरोसा रहता है। आज कहीं भी देखिए, अभी तो क्या चल रहा है, कोरोना चल रहा है, अभी देखेंगे तो बाजू में आ गया कहते हैं, इस बिल्डिंग में आया कहते हैं, उस जगह पे आया कहते हैं। तो ऐसा बुरा बुरा समाचार सुन के उसका मन क्या नहीं रहता है, डरता नहीं। क्यों? पता है उसके पास कौन है, परमेश्वर का वचन है और उसके पास परमेश्वर है और वो आज्ञा मानने वाला व्यक्ति है, जो परमेश्वर का भय मानने वाला व्यक्ति है, उसके पास कौन रहता है, अपना परमेश्वर। वो इसीलिए कहते हैं उसका हृदय जो है हमेशा स्थिर रहता है, वो डरेगा नहीं। कुछ दिन के पहले, यानी कि जब भी हमारे यहाँ पर हमारे बिल्डिंग में भी किसी को ऐसा कोरोना का अटैक हुआ था, तभी देखा जाए उस दिन से लेकर हमारे सामने वाले जो घर है, 2 महीना तक दरवाजा खिड़की सब बंद रखा। क्यों? पता है, डर लगता है खिड़की से आ जाएगा, दरवाजे से आ जाएगा, ऐसा करके डर के मारे 2 महीने तक उनका दरवाजा क्या था, बंद ही था। हम लोग भी कहते हैं कुछ नहीं, थोड़ा से तो दरवाजा खोल के रखो, थोड़ा हवा जाएगा तो अच्छा रहेगा, लेकिन नहीं, वो लोग डरते हैं क्योंकि परमेश्वर के अनजान है। हम अपन ऐसा नहीं है, हम चाहे
चाहे कुछ भी हो जाए, परमेश्वर हमारे साथ है। इसीलिए कहा गया है कि धर्मी लोग हैं, परमेश्वर के भय मानने वाले लोग कभी भी बुरे समाचार से डरते नहीं हैं। बुरे समाचार से वो लोग नहीं डरते। क्यों? उनका हृदय परमेश्वर पर भरोसा पर रहता है, और उतना नहीं, उसका हृदय संभाला हुआ रहता है और वो न डरेगा, और शत्रुओं की दृष्टि में वो संतुष्ट होते जाएगा और बढ़ते जाएगा, वो कभी घटेगा नहीं। तीसरा हम देखते हैं कि जो यहोवा का भय मानने वाला और आज्ञा मानने वाला का क्रिया क्या है, वो क्या करते हैं। 9वां वचन में देखते हैं, तो उसने उदारता से दरिद्र को दान दिया और धर्म सदा बना रहा, और उसकी सिंह महिमा के साथ ऊंचा किया जाएगा। सिंह यहाँ पे कह सकते, तो हमारा सर भी हम बोल सकते हैं। परमेश्वर का वचन में यह लिखा है, उसने उदारता से दिया, पूरे दिल से दिया, पूरे मन से मन खोल कर दिया, मदद किया, उसने दान दिया। कितने अभी इस समय कितने लोगों को क्या क्या आवश्यकता है पता है आपको। एक समय खाना मिलने के लिए भी बहुत ऐसे लोग हैं जो नहीं खा पाते हैं, नहीं मिल पाता है, तो उनको उदारता से देने से के कारण, और उनका धर्म कैसा रहेगा, सदा बना रहेगा, और उसका सिर कैसा रहेगा, ऊंचा रहेगा। तो हम भी जरा इर्द गिर्द जरा सोचेंगे, हाँ हमारे पास भी कष्ट है, तकलीफ है, फिर भी जितना हमसे हो सके, जितना हमारे साथ हो सके, उतना हम किसी को क्या कर सकते हैं, जो मदद के हम कर सकते हैं, उनको हम दान दे सकते हैं, उनके लिए हम फंदा दे सकते हैं, ताकि वो लोग निराश इस समय के लिए निराश ना हो सके। तो हम इस 3 कार्य को हमने देखा। पहला हमने देखा कि उसका भय मानने वालों को ऊपर, वंश के ऊपर, उसके संतान के ऊपर आशीष बना रहता है, और उतना ही नहीं, उसका नाम और स्वभाव अलग है, उसकी क्रिया मदद करने वाले का तरीका ही अलग है। इस कारण उसका सिर हमेशा, उसका सिंह हमेशा कैसा रहता है, ऊंचा रहता है, वो कभी नहीं झुकेगा। परमेश्वर उसको झुकाने के लिए मौका देगा ही नहीं। इसलिए हमेशा हमें याद रखना चाहिए, पहला वचन में लिखा है, उससे आप याद रखिए, स्मरण कीजिए, परमेश्वर आपका आज्ञा क्या है। आपका भय मानता हूँ मैं करके हम लोग कहते हैं, लेकिन उसका आज्ञा को मानते हैं क्या, ये हमें सोचना है। अगर उसका आज्ञा को अगर हम मानेंगे, तो आप अपने लिए नहीं, आपके वंश के लिए, अपने बच्चों के लिए आप आशीष को कमा कर रखते हैं। दुनिया में आप कुछ भी रख सकते हैं, लेकिन परमेश्वर का आशीष नहीं है तो वो व्यक्ति व्यर्थ है। इसीलिए हम सब ये याद रखें, स्मरण करें कि परमेश्वर का भय और उसकी आज्ञा जरूर माने। उसकी आज्ञा क्या है, विश्राम दिन को स्मरण करना है, उसका विश्राम दिन को पालन करना है, ये याद रखना है। हम विश्राम दिन, हम संडे के दिन कितने बार, कितने समय हम लोग कलीसिया में चिट्ठी मारा है, कितने बार हम कलीसिया लेट गए हैं, कितने बार हम परमेश्वर को इंसल्ट किए हैं, ये हम सोचें क्या। विश्राम दिन में चर्च छोड़कर हम लोग कहीं घूमने जाते हैं, चर्च छोड़कर शादी के लिए जाते हैं, चर्च छोड़कर बर्थडे पार्टी के लिए चले जाते हैं, या परिवार को मिलने के लिए चले जाते हैं। कितनी बार ऐसा हुआ है, सोचा है क्या। आज हम मन फिराएं, परमेश्वर से फिराएं, प्रभु निश्चय ये इस बार जब से चर्च हमारा खुलेगा, उसके बाद कभी नहीं मैं प्रभु पीछे नहीं हटूंगा, प्रभु रोज चर्च में जाऊंगा। ऐसा करके आप मानोगे तो आपको अकेला नहीं, आपका वंश को और आपके बच्चों को वो आशीष बनाए ही रहेगा। आपके घर पर कोई कमी नहीं रहेगा। परमेश्वर का आशीष है तो उसके कमी का जगह ही नहीं है। शायद हमको लगता है कमी दिख रहा है, हमें कमी का महसूस हो रहा है, लेकिन परमेश्वर उसे कभी खाली नहीं छोड़ेगा। हमें परमेश्वर हमें भरता जाएगा, भरता जाएगा। बस हमारा एक ही काम करना है, परमेश्वर का भय मानना है और उसकी आज्ञा के अनुसार चलना है। आइए हम लोग प्रार्थना करें। धन्यवाद प्रभु जी, जो वचन हमने सुना है प्रभु जी, जो आपका भय मानने वालों को और जो आपकी आज्ञा से प्रसन्न रहने वालों को, परमेश्वर के वंश को आप आशीष करते हो प्रभु जी। उनके घरों में कोई संपत्ति कमी नहीं होता है करके हमने देखा, और वो दूसरों को मदद करता है प्रभु जी। दरिद्रों को, दीनों को ऊपर वो दया दिखाता है प्रभु जी। इस कारण उसका सिर परमेश्वर, उसका सिंगों को प्रभु आप ऊंचा करते हो। इस तरह हमने वचन को आज हमने पढ़ा है प्रभु, ध्यान दिया है प्रभु। इस वचन के अनुसार हमें परमेश्वर कार्य कीजिए। बस हम आपकी आज्ञा और आपका भय मानकर चलने के लिए हमें मदद कीजिए। प्रार्थना सुनाए, धन्यवाद प्रभु यीशु के नाम से मांगते पिता, आमीन। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். यीशु मसीह के अच्छे नाम से आप सबको अच्छा बधाइयाँ देते हैं। இந்த அருமையான
ஓய்வு நாள் காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். इस अच्छे इतवार के सुबह के समय के लिए परमेश्वर को धन्यवाद करते கர்த்தர் हैं। நம்மளை கடந்த 7 மாசம் முழுதும் நம்மை அவர் பாதுகாத்து இந்த 8வது மாசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर हमें पूरा 7 महीने संभाल कर 8वें महीने में ले आया है। இந்த வாக்குத்தத்த ஆராதனையில इस प्रतिज्ञा की आराधना சோதர में நம்ம இதுவரைக்குமாக பாடல் வழியாக अब तक परमेश्वर गीत के द्वारा, சோதர வசனம் மூலமாக या वचन के द्वारा, worship மூலமாக वर्शिप के द्वारा நம்மளை ஆண்டு நடத்தி கொண்டு வந்தார். परमेश्वर हमें चला कर आया இப்போ है। நம்ம கொஞ்ச நேரமாக अब हम थोड़ी और இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு எந்த நல்ல வார்த்தைகளை வைத்திருக்கிறாரோ इस महीने में परमेश्वर हमें क्या अच्छे वचन रखा है, அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். उस वचनों को हम देखेंगे। கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக परमेश्वर ही इस वचन के अनुसार, அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக इन प्रतिज्ञाओं के अनुसार இந்த மாசம் முழுவதுமாக ये महीना पूरा கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. परमेश्वर आपको बलवंत करेगा, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेगा। நீங்க கர்த்தருக்குள்ளாக आप लोग परमेश्वर के अंदर எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும்படியாக, हमेशा आनंदित रहे, எப்பொழுதும் நீங்க சமாதானம் இருக்கும்படியாக हमेशा समाधान के साथ உங்களை रहे। நான் வாழ்த்துகிறேன். आपको हम बधाइयां देते हैं। हालेलुया। हालेलुया। ஆமென் சொல்லுங்க பாப்போம். आमीन कहेंगे। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। நாம் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக கடந்து हम செல்லுவோம். परमेश्वर के वचन की ओर நம்முடைய बढ़ेंगे। தேவன் நல்லவர். हमारा परमेश्वर अच्छा है। சங்கீதம் 12ஆம் சங்கீதம் वचन संहिता 12वां अध्याय, அதனுடைய 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். उसका 5वां वचन हम पढ़ते हैं। ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். दिन लोगों के लूट जाने और दरिद्रों के कराने के कारण परमेश्वर कहता है, अब मैं उठूंगा, जिस पर वे पुकारते हैं उसे मैं चैन विश्राम दूंगा। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேளையில इस अच्छे इतवार के सुबह के समय கர்த்தர் நம்மோடு கூட परमेश्वर हमारे साथ இந்த அருமையான வசனத்தை நம்மளோட பேசுவாராக. इस अच्छे वचन के अनुसार हमसे बातें करेगा। இந்த வசனத்துல என்ன எழுதி இருக்கிறதோ इस वचनों में क्या लिखा है, இந்த வாக்குத்தத்தத்தின்படியாக इन प्रतिज्ञाओं के अनुसार கர்த்தர் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வாராக. परमेश्वर आपके जीवन में अच्छे कार्य இங்க करेगा। என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? तो क्या लिखा गया है, ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் दीन लोगों को लूट जाने के निमित्त எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் और दरिद्रों के जो कराने के कारण நான் இப்பொழுது எழுந்து मैं अब उठूंगा, அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு उनके ऊपर जो फुकारते हैं அவனை காத்து उनसे बचाकर சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். उसे विश्राम दूंगा करके मैं परमेश्वर कहता हूं। ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, आज परमेश्वर आपको देखकर कहता நான் है, உங்களுக்காக எழுந்தருளுவேன். मैं तुम्हारे लिए उठूंगा। இந்த மாசத்துல அவர் சொல்லுகிறார், इस महीने में कहता है, நான் உங்களுக்காக எழுந்து मैं तुम्हारे लिए उठकर அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு उसके ऊपर फूकने वाले को, அவனை நான் காத்து उसको मैं बचाकर சுகமாய் இருக்க பண்ணுவேன். उसे मैं विश्राम दूंगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, अच्छे परमेश्वर के लोगों, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் हमारा परमेश्वर நம்முடைய பிள்ளைகளுக்கு अपने लोगों को, அவர் எழுந்தருள தேவனாக அவர் காணப்படுகிறார். उनके लिए उठने वाला परमेश्वर है। நாம் பலவிதமான போராட்டத்தின் வழியாக, हम अनेक प्रकार के संघर्ष के द्वारा, பலவிதமான பிரச்சனைகளின் வழியாக अनेक प्रकार की समस्याओं के நாம் द्वारा கடந்து போகும் பொழுது हम उससे चलते समय ஆண்டவர் அதை பார்த்து சும்மா இருக்கிற தேவன் அல்ல. परमेश्वर उसे देखकर चुप रहने वाला नहीं, நம்முடைய கண்ணீரை பார்த்து, हमारी आंसुओं को நம்முடைய देखकर, துன்பத்தை பார்த்து, हमारे दुखों को देखकर சோதரம் ஆண்டவர் அப்படியா இருக்கிற தேவன் அல்ல. परमेश्वर चुप रहने वाला नहीं। இங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? यहाँ पर क्या कहा गया அப்படிப்பட்ட है, சூழ்நிலைகளிலே उस प्रकार की स्थितियों में ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है, இப்பொழுது நான் எழுந்து, अब मैं उठकर, ஆமென், हालेलुया, இப்பொழுது நான் எழுந்து अब मैं उठकर சோதரம் அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு उसके ऊपर फुकारने वाले அவர்கள் को, காத்து उसको நான் बचाकर சுகமா இருக்க நான் பண்ணுவேன். उसको मैं विश्राम दूंगा। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவராகிய கர்த்தர் परमेश्वर यीशु मसीह உங்களுக்காக हमारे लिए அவர் கிரியை செய்யும்படியாக, क्रिया करने के लिए, உங்களுக்காக வழக்காடும்படியாக, आपके लिए वो क्रिया करने के लिए உங்களுக்காக அவர் எழுந்திருப்பார். हमारे लिए वो उठेगा। எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம்
பாருங்க. कितनी अच्छी प्रतिज्ञा है। எனக்கு இந்த எழுந்தருளும் என்றதான இந்த வார்த்தை हमारे लिए उठेगा करके ये वचन இந்த வாரம் முழுவதுமாக ये हफ्ता पूरा சோதர என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தது. हमसे ये बातें कर रहा था। Praise the Lord. हालेलुया। நம்முடைய பிள்ளைகள் अपने बच्चे लोग படுகிற வேதனையை கண்டு खाने वाली वेदनाओं को நம்முடைய देखकर ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். हमारा परमेश्वर चुप नहीं ஈரு रहता। உண்ட சிங்கத்தை போல एक अच्छे सिंह के समान அவர் உங்களுக்காக वो तुम्हारे लिए அவர் எழும்பி वो उठकर உங்களை காத்து तुम्हें बचाकर அவர் சுகமாய் இருக்க பண்ணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். वो तुम्हें सुख और विश्राम देगा। ஸ்தோத்திரம். அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, यहाँ पर कहा गया है நீங்க ஒருவேளை குடும்பத்துல तुम लोग एक समय परिवार में நீங்கள் பெருமூச்சு விடுதலா காணப்படலாம். तुम लोग कराते हुए रहते हो। சிலவங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா कुछ लोगों को देखेंगे அவங்களுடைய तो இருதயத்துல பாரங்கள் கடந்து வரும் பொழுது, उनके हृदय में बोझ आते समय இருதயத்துல பல நெருக்கங்கள் கடந்து வரும் பொழுது हृदय में अनेक प्रकार की संघर्ष நான் आते சில ஆட்களை समय பார்த்து இருக்கிறேன். कुछ लोगों को हम அவங்க देखेंगे பெருமூச்சு விடுவாங்க. वो लोग कराते हुए ஐயோ என் குடும்பத்துல இந்த காரியம் நடந்து விட்டது, हाय मेरे परिवार में ये कार्य हो இந்த गया, குடும்பத்துக்கு விரோதமா இப்படி செய்து விட்டார்களே, मेरे परिवार के विरुद्ध ऐसे कर சோதரன் இந்த दिए हैं, குடும்பத்து பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்து விட்டார்களே, मेरे परिवार के विरुद्ध कार्य किए அவர்கள் हैं, பெருமூச்சு விடுவார்கள். ऐसे कराते हैं। சோதரன் பெருமூச்சு விட்டு कराते हुए அவங்க கண்ணீரோடு இருப்பதை நாம் பார்த்திருக்கிறேன். आंसुओं के साथ वो रहते हैं और அதான் देखे हैं। சொல்லுறாரு, परमेश्वर वही कहता है, ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம், दरिद्रों को जो लूटा गया है எளியவர்கள் விட்டும் பெருமிச்ச நிமித்தம் और उनकी दरिद्र जो कराने के நான் निमित्त எழுந்தருளுவேன், मैं उठूंगा, நான் எழுவேன், मैं उठूंगा, உங்களை சுகமான தங்க பண்ணுவேன், मैं तुम्हें सुख चैन में உங்களை நான் रखूंगा, காத்து मैं நடத்துவேன். तुम्हें बचा कर இந்த चलाऊंगा। ஆகஸ்ட் மாசத்துல ऐसा ही अगस्त இந்த महीने வார்த்தை में ये वचन உங்களுக்கு நேராக இது கடந்து तुम्हारी வருகிறது. ओर आती है। நீங்க வேலை செய்கிற இடத்துல तुम लोग काम करने वाले स्थान சோதரன் में நீங்க பெருமூச்சு விடுகிறீர்களா? आप लोग कराते हैं क्या? எனக்கு இதிலிருந்து என்னைக்கு ஒரு விடுதலை मुझे கிடைக்கும், इसमें से कब छुटकारा मिलेगा? எனக்கு என்னைக்கு ஒரு சுகவாழ்வு என்ற வாழ்க்கையை தளிர்க்கும், मुझे मेरे जीवन में कब सुख की जीवन என்னைக்கு आएगी? நான் சமாதானமா வாழுவேன், मैं कब समाधान के साथ जीऊंगा? என்னைக்கு எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். कब मेरे लिए एक शांति இந்த मिलेगी? பெருமூச்சு அழுது காணப்படுகிறீர்களா? ऐसा कराते हुए आप இந்த हैं क्या? ஆண்டவர் சொல்லுகிறார், आज परमेश्वर உங்க कहता है, பெருமூச்சை நான் கேட்டு இருக்கிறேன். तुम्हारी कराहट को वो सुनता है। ஆமென். உங்க हालेलुया। பெருமூச்சை கேட்டு तुम्हारी जो कराने की உங்களை आवाज நான் सुनकर காத்து तुम्हें बचाकर சீரிகவர்களை கைக்குள்ளே தப்புவித்து दुष्ट लोगों के हाथों से बचाकर உங்களை நான் சுகமான தங்க பண்ணுவேன். तुम्हें चैन रख कर दे कर तुम्हें चलाऊंगा। அதான் நீங்க பாருங்க, நீங்க आज आप लोग देखिए, இன்று உங்கள் பெருமூச்சின் சத்தம் வந்து, आज तुम्हारी कराने की जो आवाज உங்கள் है, கண்ணீரின் சத்தம் வந்து तुम्हारी आंसुओं की आवाज கர்த்தருடைய காதுகளில் போய் விழுகிறது. परमेश्वर के कानों में जाकर இந்த गिरती है, மாசத்துல விழுகிறது. इस महीने में जाकर गिरती அவர் है உங்களுக்காக எழுந்திருந்து और तुम्हारे लिए उठकर அதனுடைய சீற்றங்களை, उसके कार्यों அந்த को, சத்துருவின் சீற்றங்களை, शत्रु की कार्यों அவன் என்று को, சொன்னால் वो बोले तो அவன் சத்துரு, वो शत्रु, அந்த சத்துருவின் சீற்றத்தின் வேகத்தை वो शत्रु की कार्यों को இந்த மாசத்துல அவர் அடக்குவார். इस महीने में वो दबोच देगा। Praise the Lord. हालेलुया, Hallelujah. हालेलुया। வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது, शास्त्र में कहा गया சத்துரு है, வெள்ளம் போல வரும் பொழுது शत्रु जल के समान आते கர்த்தருடைய समय ஆவியானவர் परमेश्वर की पवित्र அவனுக்கு आत्मा விரோதமாக उसके विरुद्ध இந்த மாசத்துல इस महीने में உங்களுக்கு அவர் கொடியேற்றுவார். हमारे लिए वो झंडा खड़ा கொடினா करेगा। என்ன? झंडा बोले तो क्या? கொடி எதை குறிக்கிறது? झंडा किसको ஒரு कहलाता है? ஜெயத்தை குறிக்கிறது, एक जय को ஒரு दिखलाता है, வெற்றியுள்ள வாழ்க்கையை குறிக்கிறது. एक जय जीवन को बतलाता அவர் है। சொல்லுகிறார், वो कहता है, சத்துரு வெள்ளம் போல வரலாம், शत्रु जल के समान आ सकता பிரச்சனைகள் வெள்ளம் போல है, வரலாம், समस्या जल के समान आ ஆனாலும் सकती தேவனுடைய है, பிள்ளையே, फिर भी परमेश्वर की நான் எழும்பேன், मैं उठूंगा, நான் எழுந்து मैं उठकर சோதனை பெருமூச்ச சத்தத்தை நான் கேட்டு இருக்கிறேன், बड़प्पन की आवाज को मैं உங்கள் அழுகையின் सुनता சத்தத்தை நான் கேட்டு हूं, मेरे இருக்கிறேன். आंसुओं की आवाज को हम சில सुनते हैं। அழுதலை பார்த்து இருக்கலாம், कुछ लोग रोते हैं, हम அவங்க देखते हैं, இருதயத்தில் அழுது கொண்டு இருப்பார்கள், उनके हृदय में रोते அவங்க हैं, இதயத்துக்குள்ள பெருமூச்சுண்டு उनके அழுவார்கள். हृदय में बड़प्पन का ஐயோ आवाज எனக்கு करते हैं। எவ்வளவு வேதனையா हाय இருக்கிறது, मेरे जीवन में कितनी இந்த वेदना, வாழ்க்கையில ஏன் இந்த கசப்பான வாழ்க்கைகள், मेरे जीवन की इतनी कड़वाहट ஏன் है, இந்த ஒரு பொல்லாத வாழ்க்கையில வந்து விட்டது. क्यों इतनी दुष्ट जीवन मेरा சில है। கண்ணீர் வராது, कुछ लोग आंसू नहीं அவங்க आते, இருதயத்தில் அழுது கொண்டு अपने இருப்பார்கள், हृदय में रोते रहते பெருமூச்சு हैं। விட்டு அழுது கொண்டு இருப்பார்கள். बड़प्पन की आवाज से रोते அப்படிப்பட்ட हैं। ஜனங்களை பார்த்து इस प्रकार के लोगों அவர் को உங்களை देखकर பார்த்து சொல்லுகிறார், आपको देखकर कहता உங்களுக்கு है, நான் எழுந்தருளுவேன், तुम्हारे लिए मैं उठूंगा, உங்களுக்காக நான் எழுந்து तुम्हारे लिए मैं उठकर உங்கள் மேல் சீறுகிறவர்களை உங்களை காத்து तुम्हारे विरोध आने वाले लोगों से உங்களை मैं நான் बचाऊंगा, சுகமாய் தங்க இருக்க பண்ணுவேன். तुम्हें मैं सुख चैन में இந்த रखूंगा। வசனம் ரொம்ப எனக்கு பிடித்தது. ये वचन हमें बहुत पसंद நான் आया। இதுவரைக்கும் இந்த வசனத்தை நான் பேசவில்லை, अब तक ये वचन को लेकर ஆனா बात கர்த்தர் करते இந்த हैं। வாரம் முழுவதுமாக परमेश्वर ये हफ्ता पूरा இந்த வசனத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார். ये वचन को ध्यान दिला रहा இந்த था। மாசத்துல ये महीने என் में பிள்ளைகள் பெருமூச்சை நான் கேட்பேன், मेरे लोगों की जो कराहट की आवाज को मैं என் सुनूंगा, பிள்ளைகளுடைய கண்ணீரின் சத்தத்தை நான் கேட்பேன். उनकी आंसुओं की आवाज को मैं ஆண்டவர் सुनूंगा। இந்த உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ऐसा परमेश्वर ने तुम्हें प्रतिज्ञा दिया है। சீறுகிறவர்களுக்கு முன்பாக तुम्हारे विरुद्ध आने वाले लोगों அவர்களை காப்பார் அவர், को तुम्हें बचाएगा, உங்களை சுகமாக
தங்கி இருக்க பண்ணுவார். वो सुख चैन में रखेगा। சத்துருக்கள் இன்னைக்கு ஜனங்களை சீறி போடுவதற்கு அவன் சுத்தித்திருந்த காணப்படுகிறார். शत्रु लोग आज लोगों को मार गिराने के लिए से घूम फिरता அந்த है, கர்த்தர் लेकिन परमेश्वर உங்களுக்காக எழுந்திருப்பார். तुम्हारे लिए वो उठेगा। பாருங்க, சோதரம் ஒரு ஒரு குடும்பம் வைத்துக்கொள்ளும் என்று சொன்னால், एक परिवार को आप रखिए, சோதரம் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுதேன் பாருங்க. एक कार्य कहते हैं, சோதரம் அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு துக்கமான செய்தி நடந்து விட்டது. अगर वो परिवार में कुछ दुख का कार्य हुआ, சோதரம் அந்த துக்கமான செய்தி வீட்டுல நடக்கல, उनके घर में वो हुआ नहीं, இல்ல வெளியே எங்கே நடந்து விட்டது, या बाहर कहीं ये कार्य அவங்க हुआ, வீட்டுல ஆராம உட்கார்ந்து இருப்பார்கள். घर में आराम से बैठे வெளியே रहेंगे, பிரச்சனை பிள்ளைகளுக்கு ஆகி விட்டது. बाहर उनके बच्चों के जीवन में कुछ समस्या ஆனா हुई, பாருங்க, யாரோ வெளியூர்ல நபர், बाहर से दूसरा कोई இல்ல தெரிந்த ஒரு நபர் या जान पहचान का வந்து कोई சொல்லுவாருங்க, பாத்தீங்களா आकर जब कहते உங்க हैं மகன் இப்படி ஆகிவிட்டது, आपके बच्चे को ऐसा हो गया, இப்படி ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது, ऐसी एक समस्या हो गई, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது एक्सीडेंट हो गया, என்று சொன்ன உடனே ऐसा बोलते ही படுத்து இருக்கிறவர்கள், सोए हुए लोग இல்ல இருந்து या இருக்கிறவர்கள் बैठे हुए இப்படி लोग இருக்க மாட்டாங்க, ऐसे नहीं அவர் रहेंगे, எழுந்து இருப்பார்கள். वो लोग उठ जाएंगे। அதே மாதிரிதான் उसी ஆண்டவர் परमेश्वर உங்க பிரச்சனைகளை பார்த்து, हमारी समस्याओं உங்க को துக்கங்களை देखकर, பார்த்து, हमारी दुखों உங்க को வேதனைகளை பார்த்து, हमारी वेदनाओं को சத்துரு देखकर, உங்களுக்கு விரோதமா வருகிறதை பார்த்து शत्रु तुम्हारे विरुद्ध आने சும்मा वालों को இருக்க देखकर மாட்டார். चुप नहीं இந்த रहेगा। மாசத்துல इस महीने में உங்களுக்காக எழுந்து तुम्हारे लिए वो சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து उससे उन लोगों से तुम्हें बचाता உங்களை है, சுகமா இருக்க பண்ணுவார். तुम्हें वो सुख चैन में ஆமென். रखेगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग ये विश्वास இந்த ஆகஸ்ட் करते हैं? மாசத்துல इस अगस्त के இந்த महीने में காரியங்கள் वो நடக்கும். कार्य पूरा होगा, நிச்சயம் செய்வார். निश्चय पूरा உங்களை करेगा, சுகமா இருக்க தங்க பண்ணுவார். तुम्हें सुख चैन में वो உங்களை रखेगा, சுகமா இருக்க தங்க பண்ணு. तुम्हें सुख चैन में அந்த रखेगा। பரலோகத்துக்கிற वो ஆண்டவர், स्वर्ग में रहने वाला அவருடைய परमेश्वर சிங்காசனம் வீற்றிருக்கிற अपने ஆண்டவர் सिंहासन में बैठा हुआ உங்களை பார்த்து परमेश्वर ரசித்துக் கொண்டு இருப்பார். तुम्हें देखकर वो ஓ, प्यार என் करता பிள்ளை है। எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார், मेरे बच्चे कितना आनंद என் में பிள்ளை है, ஆனந்தமா இருக்கிறார், मेरे बच्चे कितना आनंदित है, மகிழ்ச்சியோடு கூட कितनी खुशहाल அவருடைய के साथ கண்கள் உம்மை நோக்கி கொண்டு இருக்கும். उसकी आंखें तुम्हारी ओर ஆமென். हैं। आमेन। ஹalleluya. हालेलुया। இந்த வார்த்தையை ये वचन को நீங்க உங்க வேதாகமத்துல आपकी शास्त्र में அண்டர்லைன் பண்ணி வைங்க. अंडरलाइन करके रखिए। என்ன வார்த்தைன்னு சொன்னா, क्या कहता நான் है? இப்பொழுது எழுந்து, अब मैं उठूंगा। ஆமென், हालेलुया। அவர்கள் சீறுகிறவர்களுக்கு उनके ऊपर फुकारने அவனை वाले நான் को காத்து उन्हें मैं बचाकर சுகமா இருக்க பண்ணுவேன். उन्हें सुख चैन में இதுதான் रखूंगा। இன்றைக்கு வேதத்தினுடைய தலைப்பு காரியம். यही आज की जो टाइटल है, இதுதான் வாக்குத்தத்தம். यही प्रतिज्ञा அவர் है। சொல்லுகிறார், वो कहता நான் है, சீறுகிறவர் மத்தியில वो फुकारने वालों के बीच என் में மகனே, से, मेरे बेटे, என் மகளே, मेरी बेटी, ஆமென், உன்னை நான் சோத்திரம் தப்புவிப்பேன். मैं तुझे उनसे உன்னை बचाऊंगा, நான் சுகமா இருக்க நான் பண்ணுவேன். मैं तुझे सुख चैन में நான் रखूंगा। சர்வ வல்லமுள்ள मैं தேவன், सर्वशक्तिमान நான் परमेश्वर, ஆபிரகாமின் தேவன், मैं अब्राहम का நான் परमेश्वर, ஈசாக்கின் मैं தேவன். इसहाक का நீ परमेश्वर, பயப்படாத என்று சொல்லி मत डर कर, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அவர் தர तुम्हारे लिए விரும்புகிறார். वो एक जीवन देना உங்களை चाहता அவர் है, உயர்த்தவர் விரும்புகிறார். तुम्हें वो उत्साह करना நீங்க चाहता है। சங்கீதம் एक भजन संहिता 17ஆம் சங்கீதம் 17वां अध्याय 13 பாருங்க படிக்கும் பொழுது 13-14 अगर पढ़ेंगे அந்த तो தாவீது ஒரு காரியத்தை वहाँ சொல்லுகிறார். पर दाऊद एक कार्य कहता है, கர்த்தாவே, परमेश्वर நீர் எழுந்திருந்து आप उठकर அவனுக்கு எதிரிட்டு उसकी विरोध होकर அவனை மடங்கடியும். उसको नीचे गिराइए। கர்த்தாவே, परमेश्वर, என் ஆத்துமாவை துர்மார்க்கடைய கைக்கும் मेरे आत्मा को दुष्ट लोगों के உம்முடைய हाथों से, பட்டயத்தினால் தப்புவியும். अपनी जो तलवार से बचाइए, மனுஷனுடைய கைக்கும் मनुष्य के हाथों से, இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களுக்கு கைக்கும் अभी ये संसारी मनुष्य के हाथ से, உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். अपने हाथों से मुझे அவர் बचाइए। என்ன சொல்லுகிறார்? क्या कहता है? உம்முடைய பட்டயத்தால் என்னை தப்புவியும். आपकी तलवार से मुझे இந்த बचाइए। சத்துருக்களுக்கு முன்பதாக आपके शत्रुओं के என்னை सामने எதிரிட்டு வருகிறார்கள். मेरे विरुद्ध आते हैं, அவன் சொல்லுகிறான், कहता है அவர்களை மடங்கடியும். उनको हरा दीजिए। Praise the Lord. हालेलुया। உம்முடைய கரத்தால் என்னை தப்புவியும் என்று आपके சொல்லி हाथों से हमें बचाइए அவன் करके தேவன் நோக்கி அவன் वो கூப்பிடுகிறான். परमेश्वर की ओर पुकारता அவன் है, தேவன் நோக்கி அவன் பார்க்கிறான். परमेश्वर की ओर देखता है। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के எந்த लोगों, சூழ்நிலைகளிலும் कोई भी स्थिति में, ஒருவேளை இன்பத்திலும் कोई अच्छा स्थिति हो, துன்பத்திலும் या दुख का स्थिति கர்த்தரை हो, நோக்கி நீங்க பார்க்க परमेश्वर வேண்டும். की ओर आपको இன்றைக்கு देखना है। ஆண்டவர் சொல்லுகிறார், आज परमेश्वर कहता உங்களுக்காக है, நான் எழுந்திருப்பேன். तुम्हारे लिए मैं उठूंगा, சத்துருவின் கையில் உங்களை காத்து शत्रु के हाथों से तुम्हें உங்களை நான் बचाकर, சுகமா இருக்க பண்ணுவேன். मैं तुम्हें सुख चैन में रखूंगा। Praise the Lord. हालेलुया। எந்த காரியம் உங்களை துக்கப்படுத்திக் கொண்டு जो இருக்கிறது, भी कार्य आपको दुखित कर எந்த रहा है, வியாதி உங்களை துக்கப்படுத்திக் கொண்டு जो भी இருக்கிறது, बीमारी आज आपको दुखित कर அது रहा உங்களுக்கு है, பின்பாக சத்துரு வந்து கொண்டு वो இருக்கிறதா? आपके जीवन में शत्रु बनकर रहा கர்த்தர் है। உங்களை பார்த்து சொல்லுகிறார், आज परमेश्वर आपको देखकर உங்களுக்கு कहता है, பிடித்து சொல்லுகிறார், तुम्हारे दाहिने हाथ को உன்னை पकड़ நான் के कहता है, சுகமா இருக்க நான் குடியிருக்க मैं பண்ணுவேன். तुझे सुख चैन में रखूंगा। Praise the Lord. हालेलुया। Hallelujah. हालेलुया।
हालेलुया। கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. परमेश्वर का वचन जीवित அந்த है, வார்த்தை மாறாதது. उसकी वचन कभी नहीं बदलती। ஆகஸ்ட் மாசத்துல इस अगस्त के महीने உங்களை में ஆண்டவர் आपको परमेश्वर சுகமா குடியிருக்க பண்ணுவார். सुख चैन में रखेगा। கலங்காதங்க, व्याकुल न हो, பயப்படாதங்க. न डरो। சரி, கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளும் பொழுது परमेश्वर आपके लिए उठते समय என்ன நடக்கும்? क्या होगा? ஒரு 3 காரியத்தை ये 3 कार्यों को ஆவியான ஒத்தாசையோடு கூட पवित्र आत्मा की मदद உங்களோடு से நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். आपसे हम बताना चाहते நீங்க हैं। அவளோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நான் விசுவாசிக்கிறேன். आप लोग ध्यान से इस वचनों को सुन और रहे हैं, मूल विश्वास कार्यங்கள்। करते हैं। एक 3 कार्य சோத்திரம். அவன் எழும் பொழுது वो उठते समय என்ன நடக்கும்? क्या होगा? வாசிக்கலாமா? पढ़ेंगे। முதலாவதாக सबसे पहले அவன் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளும் போது परमेश्वर तुम्हारे लिए उठते समय சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவார்கள். शत्रु लोग तितर बितर हो जाएंगे। Praise the Lord. हालेलुया। சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். शत्रु लोग तितर बितर हो அந்த जाएंगे। வசனத்தை நம்ம பார்க்கலாமா? उस वचन को हम पढ़ेंगे। சங்கீதம் भजन संहिता 68ஆம் சங்கீதம் 68 ஒன்றாவது சொல்லப்பட்டு இருக்கிறது. पहले वचन में कहता है தேவன் எழுந்தருளுவார். परमेश्वर उठेगा அவருடைய சத்துருக்கள் और उसके शत्रु சிதறுண்டு तितर बितर அவரை होकर பகைக்கிறவர்கள் उसके विरोध होने அவருக்கு वालों को முன்பாக ஓடி போவார்கள். वो लोग उसके सामने से भाग जाएंगे। ஆமென். हालेलुया। என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? क्या कहा गया है? அற்புதமா வசனம் இருக்கு பாருங்களா. ये अद्भुत वचन है, நல்ல அழகான வசனம். कितना अच्छा वचन है। என்ன சொல்லப்பட்டு क्या இருக்கிறது? कहा गया है? தேவன் எழுந்தருளுவார். परमेश्वर उठेगा, அவர் உங்களுக்காக वो எழுந்தருளுவார். तुम्हारे लिए उठेगा। ஏன் எழுந்தருளுவார்? क्यों उठेगा? சத்துருக்கள் சிதறண்டு शत्रु போகும்படியாக, लोग तितर बितर होने के लिए, சத்துருக்கள் நிர்மூலமாக்கும்படியாக, शत्रु लोग नीचा होने के लिए, அவர் சத்துருக்கள் சிதறுண்டு शत्रु लोग तितर बितर அவரை होकर பகைக்கிறவர்கள் उसके विरोध होने அவர் वालों முன்பாக को, ஓடி वो போவார்கள். लोग उसके सामने से தேவனுடைய भाग பிள்ளைகளே, जाएंगे। परमेश्वर के நான் लोगों, உங்களுக்கு செய்யட்டுமா சொல்லட்டுமா? आपके लिए कार्य कहते நீங்க हैं। சோத்திரம். உங்களுக்கு யார் சத்துருவா இருக்கிறாங்களோ आपके जीवन में कौन शत्रु है? ஆண்டவருக்கு அவர்கள் சத்துரு. परमेश्वर के लिए वो भी शत्रु எனக்கு வேற சொல்லப்பட்டு இருக்கிறது. वचन में कहा ஒரு गया வசனம் है, சொல்லப்பட்டு இருக்கிறது. एक वचन में कहा है, நான் உனக்கு சத்துருவா இருக்கிறோம், சத்துருவா இருப்பேன். मेरे जो शत्रु है उनके लिए मैं भी शत्रु ஆண்டவர் हूं। சொன்னதார் அப்படி. परमेश्वर कहता है, வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. वचन कहा गया है, அப்போ நமக்கு யார் சத்துருவா எழுந்தார்களோ हमारे विरुद्ध कौन शत्रु बन ஆண்டவருக்கு சத்துரு தான் அவர்கள். परमेश्वर के लिए भी वो शत्रु है। அது சொல்லப்பட்டு இருக்கிறது. वही कहा गया है, நான் எழுந்து मैं उठकर சத்துருக்களை நான் சிதறடிக்க शत्रुओं பண்ணுவேன். को मैं तितर बितर करूंगा। உங்களை பகைக்கிறவர்கள் तुमसे जो बैर உங்களுக்கு करते हैं, முன்பாக ஓடி போவார்கள். तुम्हारे विरुद्ध दौड़ जाएंगे। Praise the Lord. हालेलुया। சத்துருக்கள் உங்கள் மேல ஜெயம் கொள்ளாதபடிக்கு, शत्रु लोग तुम्हारे ऊपर प्रबलता ना पाते சத்துரு हुए, உங்கள் மேல எழும்பாதபடிக்கு शत्रु लोग तुम्हारे ऊपर ना उठते हुए, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து परमेश्वर तुम्हारे जीवन में जय சத்துருக்களை देकर, சிதறடித்து शत्रुओं को तितर बितर சத்துருக்களை कर, நிர்மூலமாக்கி शत्रुओं को नीचा உங்களை करके நான் காத்து मैं तुम्हें बचा உங்களை நான் சுகமான குடியிருக்க பண்ணுவேன். तुम्हें मैं चैन से सुख चैन से என் रखूंगा। ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளும் பேசிக் கொண்டு இருக்கிறார். परमेश्वर आज इन वचनों से बातें कर रहा சத்துரு है। ஒருவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். शत्रु एक समय आपके जीवन में पीछा करता பாருங்க, रहेगा। பார்வோனையும் फिरौन को அவனுடைய और சேனையையும் उसकी सेना சிவந்த சமுத்திரத்துல लाल समुद्र में ஆண்டவர் தள்ளி போய்விட்டார். परमेश्वर ने उन्हें धकेल दिया। ஏன் தெரியுமா? क्यों? இந்த பார்வோன் வந்து ये फिरौन जो है எப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாகவே கடந்து வந்தான். हमेशा इस्राएलियों के पीछे ही आ रहा அவனு था। சத்துருவாகவே காணப்பட்டான். उनके जीवन में शत्रु बन के ही உங்களுடைய खड़ा। வாழ்க்கையில आपके जीवन में அப்பேற்பட்ட சத்துருக்கள் இருக்கலாம். इस प्रकार के शत्रु लोग हो நம்ம सकते हैं। விடாம விடப்படியாக பின்பாக வந்து கொண்டு இருக்கலாம். इसको न छोड़ते हुए पीछे आते நான் உங்களுக்கு हैं। நல்ல செய்தி சொல்லுகிறேன். आज एक अच्छे समाचार பார்வோனையும் फिरौन को அவன் சேனையையும் उसकी सेना को சிவந்த சமுத்திர தள்ளினவர், लाल समुद्र में ढकेला हुआ சத்துருக்களை परमेश्वर, சிதறடித்தவர், शत्रुओं को तितर बितर किया हुआ ஆமென், அந்த परमेश्वर, கடலில மூழ்கடித்தவர், लाल समुद्र में डुबाया हुआ இன்னைக்கு परमेश्वर, உங்களுக்கு आज आपके जीवन முன்பாக में வருகிற आपके आगे आने वाले சத்துருக்களை शत्रुओं को இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम அவர் से சிதறடிப்பார். वो तितर बितर होगा। Praise the Lord. हालेलुया, ஹalleluya. हालेलुया। தாவீதுக்கு பாருங்க, दाऊद का जीवन சவுல் देखो, வந்து साउल அந்த உயிரோடு இருக்கிற வரைக்குமாக जब तक वो जीवित அவன் था, சத்துருவாகவே காணப்பட்டான். उसके जीवन में एक शत्रु बनकर रहा, நிம்மதியா அவனை விடல. उसको चैन से जीने नहीं दिया। எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டும் कैसे भी दाऊद को मार देना என்று है, சொல்லி ऐसा सोचकर சத்துருவா இருந்ததான சவுல் वो शत्रु बनकर பார்வோன் साउल எப்படியாவது கொல்லணும். कैसे भी मारना है, மலைகளிலும் पहाड़ों में குன்றுகளிலும் या कूड़ नीचे में காடுகளிலும் அவனை விரட்டி போய் சென்று जंगलों के बीच में से भी அவனை उसे मारकर எத்தனை முறையோ कितने बार கொல்லும்படியாக मारने के लिए வகை தேடினார். रास्ता ढूंढ रहा था। ஆமென். हालेलुया। ஆனால் लेकिन நீங்க பார்க்கும் பொழுது आप देखेंगे சத்துருவின் கையில, शत्रुओं की அந்த हाथों में, சவுலின் கையில साउल के हाथ में கர்த்தர் தாவீதை
ஒப்பு கொடுக்கவில்லை. परमेश्वर ने दाऊद पर अर्पण नहीं किया। ஆமென். தாவீது சொல்லுகிறான், दाऊद वही कहता है, மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்துச்சு. मृत्यु को और मेरे बीच में केवल छोटी सी जगह थी, ஆனால் लेकिन அந்த மரணம் என்கிற சத்துரு கையில मृत्यु जो शत्रु के हाथ கர்த்தர் में, தாவீது ஒப்பு கொடுக்கவில்லை. परमेश्वर ने दाऊद को नहीं மாறாக सौंपा। என்ன செய்தார்? उसके बदले क्या किया? கர்த்தர் தாவீதை परमेश्वर ने दाऊद को சோதனை நிச்சயத்தை சொன்னார். क्या किया? இஸ்ரவேலுக்கு इस्राएल में ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். राजा के रूप में अभिषेक தேவனுடைய किया। பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, கர்த்தருடைய நோக்கம் என்ன இருந்ததுன்னு சொன்னால் परमेश्वर की सोच क्या சவுலை है? ராஜாவாக பண்ண வேண்டும் என்று சொல்லி, शाऊल को राजा बनाना है ஆனால் करके, लेकिन சோத்திரம் கர்த்தர் परमेश्वर சவுலை தள்ளி போட்டு शाऊल விட்டார். को गिरा दिया। இஸ்ரவேல் ராஜ்யபாரத்திலிருந்து इस्राएल के राज्य में சவுலை से தள்ளி போட்டு शाऊल को गिराकर தாவீதை दाऊद को ராஜாவாக உயர்த்தினார். राजा के रूप में खड़ा இன்றைக்கு किया। आज भी உங்களுக்கு வருகிற உயர்வை आपके தடுப்பதற்கு जीवन में आने वाली उन्नति को रोकने உங்களுக்கு के लिए, சத்துருக்கள் இருக்கலாம். आपके जीवन में शत्रु हो உங்க सकते हैं। ஆசீர்வாதத்தை தடுக்கும்படிக்கு आपके आशीष को रोकने के लिए தடையை சத்துருவான் கொண்டு வரலாம். रुकावट को शत्रु ले आ सकता நான் है। இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், मैं आज आपसे कहता हूं, கர்த்தர் உங்களுக்காக परमेश्वर आपके जीवन அவர் में எழுந்தருளும் பொழுது वो उठते समय சத்துருக்கள் சிதறடி போவார்கள். शत्रु लोग तितर बितर होंगे। ஆமென். இந்த हालेलुया। வார்த்தை மெய்யான வார்த்தை. ये वचन वो இந்த सच्चाई का வார்த்தை वचन है। வாழ்க்கையில நிரம்பி அதை செய்யும்போது ये वचन आपके जीवन में क्रिया அது करेगा। உங்களுக்கு கைகூடி வர वो செய்யும். आपके कार्य जीवन இதை में कार्य பார்த்த करेगा। தாவீதை பாருங்க சொல்லுகிறான், दाऊद को देखिए कहता என் है, சத்துருக்கு முன்பதாக मेरे शत्रुओं के பந்தி सामने ஆயத்தப்படுத்தி एक जो मेज बिछाते என் हैं, தலை எண்ணெயால் அபிஷேகம் मेरे பண்ணுகிறேன். सर को तेल से ஆம் अभिषेक किया। தேவனுடைய பிள்ளைகளே, हाँ, परमेश्वर के சத்துருக்கள் लोगों, சிதறடிக்கும் பொழுது, शत्रु लोग तितर बितर हो सकते சத்துருக்கள் हैं। அழியும் பொழுது शत्रु लोग नाश होते உங்களுக்கு ஒரு समय ப்ரமோஷன் ஆகுது. आपके जीवन में प्रमोशन என்ன ஒரு உயர்வு, क्या एक ऊंचाई, என்ன ஒரு ப்ரமோஷன். क्या एक प्रमोशन, ஆண்டவர் हमारा ஒரு परमेश्वर பந்தி तुम्हारे ஆயத்தப்படுத்துகிறார். लिए एक मेज ஒரு बिछाता பந்தி है, ஆயத்தப்படுத்தி तुम्हारे लिए एक मेज बिछाता உங்கள் है, தலையை आपके सर को எண்ணெயால் அபிஷேகம் वो பண்ணுகிறார். तेल से अभिषेक அது ஒரு करता அது है। ஒரு உயர்வை वो கொடுக்கிறது. एक ऊंचाई का அதை कार्य தான் है। தாவீது சொல்லுகிறார், वो दाऊद कहता என் है, கொம்பை मेरे காண்டாம் सिंह को மிருகத்திற்கு கொம்பதை போல உயர்த்துகிறேன். जवान सिंह का जो सिंह के समान आपको ऊंचा கொம்பதை किया है। குறிக்கிறது, सिंह किसको ஒரு बताता உயர்வை है? குறிக்கிறது. ये ऊंचाई पद को बताता இன்றைக்கு है। உங்களுக்கு ரொம்ப எழும்புகிறதான आज आपके विरुद्ध उठने वाले சத்துருக்களை शत्रुओं को ஆண்டவர் நிர்மூலமாக்குவார், परमेश्वर नीचा करेगा, சிதறடிக்க वालों பண்ணுவார். को तितर बितर करेगा। Praise the Lord. हालेलुया। Hallelujah. हालेलुया। ஒரு தாவீது வாழ்க்கையை பார்த்திருக்கலாம். दाऊद का जीवन में आप देखे रहेंगे। தாவீதை பாருங்க, दाऊद को देखिए, சங்கீதம் 22 வாசிக்கும் பொழுது भजन संगीता 22 में आप देखते हैं, 11 வாசிக்கும் பொழுது 11 से 13 पढ़ते அங்க हैं, சொல்லுகிறான், वहाँ पर कहता தாவீது है, ஜெபத்தை எடுக்கிறான். वो एक प्रार्थना को என்ன बताता है। சொல்லுகிறான்? क्या कहता என்னை है? விட்டு தூரமாகாதையும், मुझसे दूर ना हो, ஆபத்து எனக்கு கிட்டி இருக்கிறது, समस्या मेरे सामने है, சகாயம் இல்லை, சகாயம் இல்லை. मुझे लिए कोई मदद के लिए नहीं। அவன் சொல்லுகிறான், कहता है, அநேக காளைகள் अनेक जो सांड जो என்னை है, சூழ்ந்து இருக்கிறது, मेरे चारों ओर है, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் बाशान देश का बलवंत என்னை सांड வளைத்துக் கொண்டது. मेरे चारों ओर அது है। மாத்திரை கீழே சொல்லுகிறான், उसके नीचे कहता है, பீரி கெர்ச்சி சிங்கம் கெர்க்கிற போல जो गरजने वाले सिंह के என் समान மேல் வாயை திறக்கிறார்கள். मेरे खिलाफ जो मुंह पसारते அது हैं। மாத்திரமல்ல, கீழே சொல்லுகிறான், उसके नीचे कहता है, 16 சொல்லப்பட்டு இருக்கிறது, 16 में कहा गया அவன் है, சொல்லுகிறான், वो कहता है, நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, कुत्ते लोग मेरे चारों ओर घेर लिए, பொல்லாத கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, कर्मियों की मंडली मेरे चारों ओर என் है, கைகளையும் मेरे हाथ என் கால்களையும் और मेरे पैर உருவ குத்தினார்கள். वो लोग उसमें छेदते हैं। 19 சொல்லப்பட்டு இருக்கிறது, 19 में कहा गया है, ஆனாலும் கர்த்தாவே परंतु ये हुआ, நீர் எனக்கு தூரமாகாதையும், तू मुझसे दूर न என் रह, பலனே मेरा எனக்கு सहायक, சகாயம் பண்ண தீவிரம் என்று சொல்லி मेरा सहायक के लिए அந்த स्तुति தாவீது कर। ஒரு ஜெபத்தை எடுக்க பார்க்க ऐसा முடியும். दाऊद प्रार्थना करता ஆம் है। தேவனுடைய பிள்ளைகளே, हाँ, परमेश्वर அவன் के लोगों, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பீறி கொண்டு இருக்கிறானா, गरजने वाले सिंहों के समान அந்த हुआ है। கெர்ச்சிக்கிற சிங்கத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், गरजने वाले सिंहों को देखकर परमेश्वर அந்த कहता சத்துருவை है, பார்த்து சொல்லுகிறார், शत्रु को देखकर परमेश्वर இந்த कहता பிள்ளை है, பிரதம பீறிட்டு எழும்புகிறாயோ, मेरे बच्चे के विरुद्ध उठता है क्या? சோதர உன்னை நான் சிதறடிக்க நான் मैं பண்றேன். तुझे तितर बितर கர்த்தர் करूंगा। சத்துருக்களை நிர்மூலமாக்குவார். परमेश्वर शत्रुओं को नीचा இந்த करेगा। அருமையான மாசத்துல, इस अच्छे महीने में, இந்த ஆகஸ்ட் மாசத்துல अगस्त महीने में சத்துருக்கள் ஓடுவார்கள், शत्रु लोग आपसे दौड़ेंगे, நிர்மூலமாக்குவார்கள், उसे वो लोग नीचा किया சிதறந்து जाएंगे, போவார்கள். तितर बितर होंगे। Praise the Lord. Hallelujah. எப்பொழுது कब? ஆண்டவர் உங்களுக்காக எழுந்தருளும் பொழுது. परमेश्वर तुम्हारे लिए उठते समय। Praise the Lord. हालेलुया। Hallelujah. Hallelujah. பாருங்க, ஆசாவுக்கு விரோதமாக आशा के विरुद्ध நீங்க 2 நாள் 20ஆம் அதிகாரத்துல 2 நாள் 14ஆம் அதிகாரத்துல दूसरा इतिहास 16-14 अध्याय அதுல में 9-13 வசனத்தை பார்க்கும் பொழுது उसमें 9
से 17 अध्याय आप देखेंगे ஆசாவுக்கு விரோதமாக आशा के विरुद्ध எத்தியோப்பிய சோதரன் சேராங்கிற பள்ளத்தாக்குல அவனுக்கு விரோதமாக கடந்து வந்தார்கள். एथियोपिया के लोग उसके विरोध उठकर आए। பாருங்க 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடு கூட 10 लाख लोगों से मिला हुआ एक सेना को சோதரம் लेकर ரதங்களோடு 300 ரதங்களோடு கூட 300 रथ को लेकर சோதரம் புறப்பட்டு மரேசா மட்டும் அவர்கள் வந்தார்கள். उनको लोग चलकर मरेशा तक आए। எத்தியோப்பியா நகர் சேரா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. एथियोपिया नगर में शेरा करके कहा गया है। சேரா என்று சொன்னால் शेरा करके बोले அதற்கு तो அர்த்தம் उसका अर्थ 10 லட்சம். 10 लाख। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஹalleluya. हालेलुया। சேரா என்றால் 10 லட்சம். शेरा बोले तो 10 அவன் लाख। அவன் 10 லட்சம் அந்த வீரர்களோடு கூட 10 लाख सेना को लेकर பாருங்க ஆசாவை எதிர்த்து போரிடும்படியாக आशा के विरोध युद्ध करने के அவன் लिए மரேசா மட்டும் கடந்து वो வந்தான். मरेशा करके जगत तक ஆசா आए। என்ன செய்தான்? वो क्या किया? ஆசா தேவனா கர்த்தரை நோக்கி आशा परमेश्वर की அவன் ओर देखकर கூப்பிடுகிறான். पुकारता है, கர்த்தாவே परमेश्वर பலமுள்ளவனுக்காகிலும் जो बलवंत है, பலனற்றவனுக்காகிலும் जो बलवंत नहीं உமக்கு है, உதவி செய்வது आपको मदद करना லேசான காரியம். छोटा कार्य है। இந்த ये கூட்டத்திற்கு முன்பதாக मंडली से எங்களுக்கு நிற்க பலன் இல்லை. इधर खड़े रहने के लिए बल नहीं। ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம்? हम क्या करेंगे? மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாமல் ஜெபிக்கிறான். मनुष्य प्रबलता न हो करके प्रार्थना करना। மனுஷன் அதாவது மனுஷன் பலன் கொள்ளக்கூடாது. मनुष्य का बल प्रबलता नहीं करना है। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே इस प्रकार की स्थितियों में ஆசா கர்த்தரை நோக்கி அவன் आशा ஜெபிக்கிறான். परमेश्वर की ओर देखकर प्रार्थना பிரைஸ் करता है। அல்லாஹ். ஹalleluya. Hallelujah. நீ கீழ அதிகாரத்தை வாசி வரைக்கும் பொழுது नीचे के वचनों का पढ़ेंगे तो எத்தியோப்பிய एथियोपिया में சோதரம் பலன் वो கொள்ளாதபடிக்கு लोग बलवान ना हो அவர்கள் முறிந்து वो விழுந்தார்கள். लोग हार कर नीचे गिर வசனம் गए। எனக்கு பிடிக்கும். वो वचन अच्छी तरह से पढ़ना அடிக்கடி அந்த வசனம் ஜெபிப்பது உண்டு. बार-बार इस वचन को पकड़ कर எந்த प्रार्थना வசனம் करते हैं। தெரியுமா? कौन सा वचन? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். वो लोग टूट कर गिर நாங்களோ पड़े, लेकिन हम எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். उठ खड़े हुए। ஆம், हाँ। கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளும் பொழுது परमेश्वर आपके लिए उठते समय சத்துருக்கள் शत्रु சிதறடிக்கப்படுவார்கள். लोग तितर-बितर அவர்கள் गिरेंगे। முறிந்து விழுவார்கள். वो लोग टूट गिर पड़ेंगे। சோதரர்கள் நொறுங்கி போனார்கள். वो लोग टूट गिर पड़े। அப்படி சில வேதத்தில் சொல்லப்பட்டு ऐसा இருக்கிறது. शास्त्र में कहा गया முதல்ல है। நம்ம பார்த்தோம். सबसे पहला हमने देखा கர்த்தர் எழும்பும் பொழுது परमेश्वर उठते समय சத்துருக்கள் शत्रु लोग वो लोग நிர்மூலமாக்கப்படுவார்கள். अच्छा किए जाएंगे। இரண்டாவது பார்ப்போமா? दूसरा हम देखेंगे। இரண்டாவதாக दूसरा பார்க்கும் பொழுது हम देखेंगे ஆண்டவர் எழும்பும் பொழுது परमेश्वर उठते समय சத்துருக்களை शत्रुओं को கொஞ்சம் கொஞ்சமாக துரத்துவார். थोड़ा थोड़ा करके भगाएगा। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। எப்படி துரத்துவார்? कैसा भगाएगा? கொஞ்சம் கொஞ்சமாக துரத்துவார். थोड़ा थोड़ा करके भगाएगा। எங்கள் ஆண்டவர் எந்திக்கும் போது அடிச்சிருவார்னு இருக்குதே. परमेश्वर उठते समय नाश कर देगा करके சுதர் है। சிதண்டு போன்னு சொல்லி இருக்கிறதே. तितर बितर हो जाएगा அந்த करके है। வசனத்திலே ஏன் கொஞ்சம் கொஞ்சம் துரத்துவார்னு சொல்லி இருக்கிறது? लेकिन वचन में थोड़ा थोड़ा क्यों क्यों लिखा நம்ம है? அந்த வசனத்தை வாசிக்கும் उस பொழுது वचन को पढ़ेंगे யாத்திராகமும் जो निर्गमन की पुस्तक 23ஆம் அதிகாரம் 23 अध्याय 27 வசனம் வாசிக்கும் பொழுது 27 से हम पढ़ेंगे तो அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, वहाँ पर कहा गया है நீ விருத்தி அடைந்து जो उठकर बलवंत होकर சுதந்திரித்துக் கொள்ளு, தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற और வரைக்கும் देश को स्वतंत्र करने तक அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக वो लोग को थोड़ा थोड़ा முன்னிட்டு நான் துரத்துவேன். तेरे सामने से मैं उन्हें भगाऊंगा। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। முன்னிட்டு நான் துரத்துவேன். तेरे सामने से मैं எப்படி भगाऊंगा। துரத்துவாரா? कैसे भगाएगा? கொஞ்சம் கொஞ்சமாக துரத்துவார். थोड़ा थोड़ा करके भगाएगा। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்த வசனம் ये प्रतिज्ञा की वचन கடந்த 2019ஆம் ஆண்டு 2019 में ஆகஸ்ட் 15ஆம் தேதி अगस्त 15 के दिन நம்முடைய சபைக்கு கொடுத்ததால வாக்குத்த வசனம். अपनी कलीसिया को दिया हुआ एक प्रतिज्ञा वचन है। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। டென்மார்க் நகர் சபை திறக்கப்படும் பொழுது यहाँ माना कि कलीसिया जब उसकी जो खुला நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரியான ஜோதிஸ் மூலமாக கர்த்தர் பேசுகிற வாக்குத்த வசனம். अच्छे परमेश्वर की जो सेवकी है सिस्टर ज्योतिष के द्वारा बताया हुआ एक वचन உங்களுக்கு நினைக்கலாம் நினைக்கிறேன் நான். आपको याद होगा சோதரம் என்ன சொல்லிருக்கிறது? क्या कहा गया அவர் है? கொஞ்சம் கொஞ்சமான துரத்துவேன். थोड़ा थोड़ा करके मैं भगाऊंगा। ஏன் அப்படி துரத்துவாரா? क्यों ऐसे भगाएगा? சத்துருக்கள் நீங்க வளர்றதை பார்த்து शत्रु लोग आपकी बढ़ोतरी को देखकर அவங்க பொறாமப்படணும். वो लोग जलन खाना है। என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? क्या कहा गया है? கொஞ்சம் கொஞ்சமாக थोड़ा थोड़ा करके நான் துரத்துவேன். मैं उन्हें भगाऊंगा। எதுக்கு? क्यों? நீங்க आप लोग நீங்க விருத்தி அடையணும். आप लोग की बढ़ोतरी இதுல होना பாரு, है। ஆண்டவர் உடனே சத்துருக்கள் அழிப்பேன்னு சொல்லல. परमेश्वर ने तुरंत उन्हें नाश करेगा करके नहीं உங்க कहा। வளர்ச்சி அவங்க பார்க்கணும். आपकी बढ़ोतरी को लोग देखना है। உங்க ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்கணும். आपके आशीष को लोग देखना है। ஆசீர்வாதத்தை பார்த்து आपके आशीष को लोग அந்த देखकर சத்துரு वो शत्रु लोग எரிஞ்சு கொண்டே இருப்பான். वो लोग जलते हुए रहना है। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। அந்த எரிஞ்சு கொண்டு இருக்கிற वो சத்துருவை जलते हुए शत्रुओं அந்த को தேசத்தை
சுதந்திரிக்கிற கொள்ளு வரைக்குமாக उस देश में स्वतंत्र करने तक ஆண்டவர் சொல்றாரு परमेश्वर உங்களை कहता है, கொஞ்சம் கொஞ்சமாக थोड़ा थोड़ा करके சோத்திரம் நான் உங்களை முந்தின துரத்துவேன் तुम्हारे सामने से उन्हें भगाऊंगा। சத்துருக்களை ஆண்டவர் துரத்துவார் शत्रुओं को परमेश्वर भगाएगा। ஆமென் आमेन। சரிதானா बराबर है। நீங்க கவலைப்பட அவசியம் இல்லை आप लोगों को चिंता करने की ஐயோ आवश्यकता नहीं। சத்துருக்கள் இன்னும் அழியவில்லையே शत्रु लोग अब तक नहीं नाश இன்னும் हुए। எனக்கு பின்பாக வந்து கொண்டு இருக்கிறார்களே अभी भी मेरे पीछे पीछे आ रहे இன்னும் हैं। வேதனை படித்துக் கொண்டு இருக்கிறார்களே मुझे वेदना में और देते உருவ हैं। குத்தி கொண்டு இருக்கிறார்களே और वो लोग दबोचते இந்த हैं। கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா ऐसा चिंता करते இந்த हैं। இந்த வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது आज ये वचन तुम्हारी ओर நான் आती है। எழுந்திருக்கும் பொழுது मैं उठते समय ஆண்டவர் நான் எழுந்திருக்கும் பொழுது परमेश्वर उठते समय சத்துருக்களை शत्रुओं நான் को கொஞ்சம் கொஞ்சமாக நான் துரத்துவேன் थोड़ा थोड़ा करके உங்க भगाऊंगा। ஆசீர்வாதத்தை பார்த்து பார்த்து तुम्हारी आशीष को देख देख உங்க வளர்ச்சியை பார்த்து பார்த்து तुम्हारी बढ़ोतरी को देख देख சத்துரு வெட்கப்பட்டு போவான் शत्रु लोग नाश கர்த்தர் அவனை துரத்தி விடுவார் परमेश्वर सीधा भगा சரி देगा। ஒரு கட்டளை சொல்லப்பட்டு இருக்கிறது यहाँ पर कहा गया அப்படி है நான் செய்யணும்னா अगर वैसा करना है ஆண்டவர் तो சொல்லுறாரு परमेश्वर कहता है அவர்களோடும் उन लोगों के साथ அவர்கள் தேவர்களோடும் उनकी देवताओं के நீ साथ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக तेरा साथ का कुछ संबंध ना रहे। சரிதானா ले लिया। அவர் உங்களை சத்துருக்களை துரத்துவாரு शत्रु को भगाएगा। அவர் உங்களை சத்துருக்கள் மட்டும் விளக்குவாரு शत्रु को तुमसे अलग ஆனா करेगा। ஒரு காரியத்தை சொல்லுகிறார் लेकिन एक कार्य कहता தேவனுடைய है பிள்ளையே परमेश्वर के நீ लोगों அவர்களோடும் उनके साथ அவர்கள் या தேவர்களோடும் उनकी देवताओं के நீ साथ உடன்படிக்கை பண்ணக்கூடாது कुछ उनका संबंध नहीं रहना है। அவர்கள் உன்னை वो लोग तुम्हें எனக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு मेरे विरुद्ध पाप न करने के உன் लिए தேசத்தில் குடியிருக்க வேண்டாம் मेरे देश में वो लोग न ठहरा நீ रहे। அவர்கள் தேவர்களை சேவித்தால் उनकी देवताओं को अगर स्मरण किया ஆண்டவர் तो சொல்லுறாரு परमेश्वर அது कहता है கண்ணியா இருக்கும் वो तुम्हारे लिए एक फांसी होगा। Praise the Lord. हालेलुया। அது கண்ணியா तुम्हारे இருக்கும் लिए एक फांसी रहेगा। தேவன் உடன்படிக்கை பண்ணாத परमेश्वर ने जो प्रतिज्ञा नहीं நீ किया அவர்களுடன் நீ சேராத उनके साथ तू ना मिलजुल, அந்த அந்த தேவங்களை சேவிக்காதே उनकी तू प्रतिज्ञा ना कर, அது உனக்கு கண்ணியா இருக்கும் என்று ஆண்டவர் वो சொல்லுகிறார் तुम्हारे लिए एक फांसी बनेगा। நமக்கும் हमारे இந்த लिए உலகத்திற்கும் इस संसार के உலக लिए காரியங்களுக்கும் संसार के ஒரு कार्य के लिए வித்தியாசம் இருக்கிறது एक बड़ा अंतर है। ஆண்டவர் சொல்றாரு परमेश्वर நான் कहता है, உங்களை मैं तुम्हारे இந்த लिए உலகத்தில इस பிரித்தெடுத்திருக்கிறேன் संसार से मैंने अलग किया है। கர்த்தர் நம்முடைய சத்துருக்கள் கொஞ்சம் துரத்த வேண்டும் என்று சொன்னார் हमारे शत्रु थोड़ा थोड़ा நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார் हमसे परमेश्वर क्या चाहता ஒரு है? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை एक எதிர்பார்க்கிறார் अलग किया हुआ जीवन का ஒரு चाहता है, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை एक अलग किया हुआ ஒரு जीवन, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை पवित्र जीवन ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் परमेश्वर चाहता அது है। அப்படி செய்யும் பொழுது वैसा करते समय உங்களுக்காக आपके लिए ஆண்டவர் எழுந்தருளி परमेश्वर उठकर சத்துருக்களை शत्रुओं को கொஞ்சம் கொஞ்சமாக அவர் துரத்துவார் थोड़ा थोड़ा करके और भगाएगा। Praise the Lord. हालेलुया। ஹalleluya हालेलुया। பாருங்க உபாகம் 28:7 சொல்லப்பட்டு இருக்கிறது व्यवस्थापन के वचन में कहा गया है, உனக்கு விரோதமாக எழும்பும் तेरे विरुद्ध उठने वाले உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி शत्रुओं को परमेश्वर तेरे विरुद्ध नीचे गिराने के ஒப்பு लिए கொடுப்பா वो आज्ञा ஒரு करेगा। வழியா உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் तुम्हारे विरोध वो एक रास्ते से आएंगे, 7 வழியாக लेकिन 7 मार्ग உனக்கு से முன்பாக ஓடி போவார்கள் तेरे सामने से वो चले जाएंगे। ஆமென் எத்தனை வழியா வருவாங்க कितना मार्ग से ஒரு आएंगे? வழியா வருவாங்க एक मार्ग से 7 आएंगे, வழியா ஓடி போவார்கள் 7 मार्ग से சத்துருக்கள் दौड़ेंगे। ஆண்டவர் துரத்துவார் शत्रुओं को परमेश्वर दौड़ाएगा। எப்பொழுது कब? உங்களுக்காக எழுந்திருந்து तुम्हारे लिए उठकर உங்களை காத்து तुम्हें बचाकर உங்களை நான் சுகமாய் தங்க இருக்க பண்ணி கத்து तुम्हें சொல்லுகிறார் मैं सुख चैन से रखूंगा करके परमेश्वर कहता है। மூன்றாவது பார்க்கும் பொழுது तीसरा हम देखेंगे என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது क्या कहा गया है? சத்துருக்கள் அழிந்து போவார்கள் शत्रु लोग नाश किए முதலாவது जाएंगे। பார்த்தோம் सबसे पहला हमने சத்துருக்கள் देखा, சிதறண்டு போவார்கள் शत्रु लोग तितर बितर होंगे। இரண்டாவதாக दूसरा சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாக துரத்துவார்கள் शत्रु को थोड़ा थोड़ा भगाएगा। மூன்றாவதாக तीसरा சத்துருக்கள் அழிந்து போவார்கள் शत्रु लोग नाश किए அவங்களுக்கு जाएंगे, ஒரு அழிவே வந்துரும் उनके जीवन में नाश आएगा, டெஸ்ட்ராய் वो लोग खत्म हो जाएंगे, அவங்க ஜாலி முடிஞ்சு उनकी जीवन खत्म। நீ ஊர்ல பார்த்திருக்கலாம் आप लोग गाँव में देखे அதாவது रहेंगे, சாவு மணி அடிச்சு சத்துருக்கு சாவு மணி அடிச்சிருவாங்க मृत्यु की घंटी बजाते हैं अभी कहते நீ हैं। ஊர்ல பார்த்திருக்கலாம் आप लोग गाँव में देखे யாராவது रहेंगे, இறந்துட்டாங்கன்னு சொன்னா अगर कोई किसी की मृत्यु हुई तो நம்முடைய ஊர்ல हमारे गांव में, சோதரம் நம்முடைய கோயில்களில हमारे जो कलिसियाओं में என்ன அடிப்பாங்கன்னா क्या कहते हैं, வீடாக சொல்ல மாட்டார்கள் घर घर जाके नहीं कहते हैं, கோயில் கோபுரத்துல ஏறி जो कलिसिया के ऊपर चढ़कर இல்ல கீழே இருந்து नीचे से என்ன செய்ய வேண்டும் சொன்னா क्या करते हैं? அந்த மணி அடிப்பார்கள் டங் அப்படியே அடிப்பார்கள் घंटी बजाते हैं, அது கண்டினியூ அடிக்க மாட்டார்கள் बार बार नहीं बजाते हैं, கொஞ்சம் வெயிட் பண்ணுவார்கள் थोड़ा रुकते हैं, கொஞ்சம் வெயிட் பண்ணி थोड़ा रुककर அதற்கு பிற்பாடு उसके बाद மறுபடியும் அடிப்பார்கள் फिर से मारते அப்படி हैं। கேட்டுக்கொண்டு மணி அடிக்கிறது गांव में घंटी बजा யாரோ இறந்து போய்விட்டார்கள் किसी की मृत्यु हुई என்று है நினைத்து ऐसा सोचकर அந்த மணி அடிக்கிறது என்பதாக वो घंटी बजने से पहले ஊர் முழு தெரிஞ்சு போகும் पूरा
अगला गांव पता चल பிரைஸ் जाता எல்லாம் அதே மாதிரி தான் उसी तरह இந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு आज परमेश्वर कहता है தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के உனக்கு लोगों விரோதமா எழும்புற சத்துருவை हमारे विरुद्ध उठने वाले शत्रुओं நான் சாவு பண்ணி அடிக்க வைப்பேன் मैं उनके लिए मृत्यु की घंटी बजाऊंगा பிரைஸ் எல்லாம் हालेलुया ஹalleluya हालेलुया அவர்களை நான் அழிப்பேன் उनको मैं नाश करूंगा இதற்கு என்ன வசனம் इसका क्या वचन சங்கீதம் भजन संगीत 92 92 ஒன்பது சொல்லப்பட்டு இருக்கிறது नौवां वचन में कहा गया है கர்த்தாவே परमेश्वर உங்கள் சத்துருக்கள் அழிந்து போவார்கள் हमारे शत्रु नाश हो जाएंगे உங்கள் சத்துருக்கள் हमारे शत्रु அழிந்தே वो போவார்கள் लोग नाश हो जाएंगे சகல அக்கிரமக்காரரும் सारे अधर्मी சிதறுண்டு போவார்கள் वो लोग तितर बितर हो जाएंगे ஆமென் हालेलुया என்ன வசனம் பாருங்க अच्छा वचन है சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள் शत्रु लोग तितर बितर हो जाएंगे அழிவார்கள் वो लोग नष्ट हो அழிந்து जाएंगे போவார்கள் नाश हो जाएंगे அவர்கள் எழும்ப மாட்டாங்க वो लोग न उठेंगे பிரைஸ் அல்லாஹ் हालेलुया ஹalleluya हालेलुया அதைத்தான் சோதரம் திரும்ப அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது वचन फिर से और नीचे कहा गया है சத்துருக்களுக்கு நேரிடுவது तेरे शत्रुओं के विरोध आने என் वाला கண் காணும் मेरी आंखें देखेगी எனக்கு விரோதமா எழும்புகிற துன்மார்க்கனுக்கு என்னுடைய காது கேட்கும் मेरे विरुद्ध उठने वाले जो अधर्मी है उसका कान सुनेगा என்ன என்ன கண்ணு பார்க்கும் मैं क्या आंख देखेगी அந்த சத்துரு இல்லாத பார்க்கும் जो शत्रु नहीं है वो என்னத்தை देखेगी என்னத்தை கேட்கும் क्या सुनेगा அந்த சத்துரு மரித்து போய்விட்டான்னு கேட்கும் वो शत्रु गुजर गया कभी இல்ல அழிந்து सुनेगी போட்டான்னு கேட்கும் नाश हो गया कभी அதை सुनेगी ஆண்டவர் சொல்லுகிறார் वही परमेश्वर நான் कहता है, உங்களுக்காக எழும்பி मैं तुम्हारे लिए उठकर சோதர சத்துருக்களை நான் அழிப்பேன் शत्रुओं को मैं नाश करूंगा ஆமென் हालेलुया அவன் திரும்ப எழும்ப மாட்டான் फिर से नहीं उठेगा பிரைஸ் அவள வர முடியாது वो नहीं उठ पाएगा ஏன் சொன்னா क्यों? உங்களுக்காக तुम्हारे लिए ஆண்டவர் இருக்கிறார் एक परमेश्वर அவர் है। எழுந்தருளுவார் वो उठेगा பிரைஸ் அல்லாஹ் हालेलुया ஹalleluya हालेलुया அம்மா நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது आप शास्त्र में देखते समय சோதரம் அம்மோன் புத்திர யோசபாத்துக்கு விரோதமாக यहोशपात के विरुद्ध சோதரம் மோவா புத்திரரும் मोआब के पुत्र அம்மோன் புத்திரரும் अम्मोन के पुत्र அவனுக்கு எதிராக போரிட்டு उसके வந்தார்கள் विरुद्ध युद्ध कर आए போரிட்டு வரும் பொழுது युद्ध करते समय சோதரம் யோசபாத் யுத்தம் பண்ண வந்தார்கள் यहोशपात युद्ध करने के लिए आया அம்மோன் புத்திரன் வராங்க अम्मोन पुत्र भी आया மோவாபியரும் வராங்க मोआब के लोग भी கீழே आए சொல்லப்பட்டு இருக்கிறது नीचे कहा गया है அப்புறத்தில் உள்ள மனுஷர் கூட யோசபாத் வராங்க और उस प्रकार के लोग भी उसके साथ அவங்க आए மூன்று கூட்டம் வருது तीन झुंड आती है யாருன்னா அம்மோன் புத்திர விரோதமா இருக்கிறாங்க एक तो अम्मोन के पुत्र है மோவாபியரும் விரோதமா और இருக்கிறாங்க मोआब के लोग भी उसके विरुद्ध है மூன்றாவது ஆளு பாருங்க तीसरा भी देखिए சும்மா வேலை வெட்டி இல்லாதவன் ऐसे जिसका कुछ काम धंधा नहीं है பிரைஸ் எல்லாம் हालेलुया அவனுக்கு வேலை இருக்காது उसको कुछ काम नहीं रहेगा அவனுக்கு உன்னதமான யாருக்கு நன்மை இருக்காது उसके जीवन में कुछ भलाई नहीं அவங்க கூட रहेगा சத்துருவா வந்துருவான் वो भी शत्रु बनकर அப்படி आएगा மூணு கூட்டங்கள் ऐसा तीन झुंड யோசபாத்தை கூட யுத்தம் பண்ண கடந்து வருகிறது यहोशपात के विरुद्ध युद्ध करने के लिए आता है பிரைஸ் எல்லாம் हालेलुया ஹalleluya हालेलुया யோசபாத் என்ன செய்தார் यहोशपात क्या करता எங்கள் है தேவனே हमारा அவர்களை परमेश्वर நியாயம் தீர்க்க மாட்டீரோ उनको न्याय नहीं करोगे क्या எங்களுக்கு விரோதமாக हमारे विरुद्ध வந்து ஏழமன குடு என்பது எங்களுக்கு பலன் இல்லை इसके विरुद्ध खड़े रहने के लिए बल नहीं है நான் என்ன செய்வது எங்களுக்கு தெரியவில்லை हम क्या करें हमें नहीं पता எங்கள் கண்கள் हमारी आंखें உண்மையே நோக்கி கொண்டு तुम्हारी இருக்கிறது और ही देखती है பிரைஸ் அல்லாஹ் हालेलुया ஹalleluya हालेलुया பாகத ஜெபத்துல इन प्रार्थना நீங்க में கீழ வாசிக்கும் பொழுது नीचे आप देखते समय குழந்தைகள் கூட நின்றார்களா छोटे बच्चे भी वहां खड़े थे குழந்தைகள் கூட தேவன் முன்னால் சொல்லப்பட்டு छोटे இருக்கிறது बच्चे भी परमेश्वर के सामने खड़े பாருங்க थे இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் इस प्रकार की स्थितियों சத்துரு में இப்படி திடீர்னு எழும்பிடுவான் शत्रु अचानक से आ जाता திடீர்னு है ஒரு பிரச்சனை வந்துருது अचानक से समस्या आएगी திடீர்னு ஒரு கெட்ட செய்தி अचानक से बुरा திடீர்னு समाचार ஒரு வேதனை अचानक से एक वेदना திடீர்னு ஒரு வியாதி अचानक से बीमारी வாழ்க்கையில கடந்து வருகிறது बीमारी जीवन में आती है ஆண்டவர் परमेश्वर எல்லா சத்துருக்களை सारे शत्रु அவர் அழித்து போடுவார் उसे नाश இத करेगा பாருங்க जब देखिए அவர்கள் கர்த்தரை துதிக்க वो ஆரம்பித்தார்கள் परमेश्वर की स्तुति करने लगे கர்த்தரை பாடவும் பாட நிறுத்தினார்கள் परमेश्वर के लिए गीत गाने लगे அவர்கள் பாடி துதிக்க பொழுது वो लोग गीत गाकर स्तुति करते யூதா समय யூதாவுக்கு விரோதமாக வந்த यूदा के विरुद्ध आने वाला பதிவிருந்த அம்மோன் वो புத்திரரையும் अम्मोन पुत्रों को மோவாப் और புத்திரரையும் मोआबी के पुत्रों ஒருவருக்கு को விரோதமாக ஒருவரை ஆண்டவர் எழுப்பிட்டார் एक के विरुद्ध एक को परमेश्वर खड़ा कर கர்த்தரை दिया எழுப்பதனால परमेश्वर ने उठाने के அவர்கள் लिए வெட்டுண்டு விழுந்தார்கள் वो लोग मार कर गिर அது पड़े என்ன அர்த்தம் அவர்கள் அழிந்து वो लोग போய்விட்டார்கள் नाश हो गए அல்லேலூயா हालेलुया। கர்த்தர் உங்களுக்காக எழும்பும் பொழுது परमेश्वर आपके लोग के सामने ஆண்டவர் பாருங்க சத்துருக்களை அழித்து போடுவார் परमेश्वर शत्रुओं को नाश திரும்ப करेगा எட்டியே பார்க்க மாட்டார் फिर से वो नहीं அந்த देखेगा தசையை எட்டி பார்க்க उसकी மாட்டார் और ही नहीं देखेगा அவனுக்கு அழிவு வந்துரும் उसको नाश आएगा அல்லேலூயா हालेलुया। இதைத்தான் இந்த மாசத்துல यही इस महीने உங்களுக்கு में அவர் செய்ய போகிறார் आपके जीवन में பாருங்க करेगा கடைசியாக अंत में ஒரு காரியம் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க एक போறோம் कार्य कर
रहकर हम प्रार्थना करेंगे। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारा परमेश्वर यीशु मसीह சோதரம் பாருங்க, கப்பல்ல அவர் சமுத்திரத்துல கப்பல்ல போய் கொண்டிருக்கிறார். वो एक जहाज में समुद्र में जा रहे थे। கப்பலில் போய் கொண்டிருக்கும் பொழுது जहाज में जाते समय நம்ம ஏசப்பா வந்து நிறைய ஒளிஞ்சிக்கிறவர். यीशु जो है अधिक सेवकाई किए थे। அவர் வந்து ரெஸ்ட் அவர் கிடையாது. उनके लिए आराम ही नहीं அப்ப था। ரெஸ்ட் அவர் எப்போ கிடைக்கும்னா आराम कब मिलेगा? இப்படி பிரயாணம் பண்ணும்போது ரெஸ்ட் எடுப்பார் அவர். जब एक जगह से कहीं जा रहे हैं அவர் பிரயாணம் பண்ணி கடந்து போகும் பொழுது जब जाते समय आराम करते அவருக்கு समय ரெஸ்ட் கிடைக்கும். तभी आराम मिलता அப்ப है। இந்த கப்பல் அந்த கடல்ல கப்பல்ல பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும் तो பொழுது ये जहाज में जाते समय அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. कहा गया है, நீங்க மார்க் 4 அதிகாரம் मार्कुस की पुस्तक 38 30 சொல்லப்பட்டு இருக்கிறது. 38 में कहा गया है, அங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? कहा गया है, கப்பலின் பின்னணியத்துல जो जहाज की पिछले स्थल அவர் में தலையணையை வைத்து वो अपने जो पिलो रखकर அங்க நித்திரையா இருந்தார். वहाँ पर आराम कर रहा था। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। இயேசு பிறக்கும் பொழுது यीशु जन्म होते समय அவருக்கு வந்து பிறக்கிறதுக்கு அதான் அரண்மனை கிடைக்கல. उसको रहने के लिए जो महल नहीं இல்ல मिला, பெரிய பங்களா அவருக்கு கிடைக்கல. कोई बंगला नहीं मिला। இயேசு பிறக்கும் பொழுது यीशु जन्म होते அவர் समय மாட்டு தொழுவத்துல பிறந்தார். वो भेड़ बकरी की जगह में என்று वो நம்ம जन्म लिया। பார்த்தோம். ऐसा हमने देखा है। ஆமென். ஆனா இங்க பாருங்க, लेकिन यहाँ पर देखिए கப்பல்ல वो जहाज में தலையில படுத்து தூங்கி கொண்டு वो இருக்கிறார். पिलो रखकर वो सो रहा है। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। அவர் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது वो सोते समय சீசர்கள் இயேசு எழுப்புதாங்க. शिष्य लोग यीशु को उठाते அவர் हैं, ஆபத்து வந்து விட்டது. समस्या आ गई है। சீசர் எழுப்பி சொல்லுதாங்க, शिष्य लोग उठाकर कहते हैं, போதகரே पिता நாங்கள் மடிந்து போகிறது, हम सब मरने जा रहे உமக்கு हैं, கவலை இல்லையா? आपको चिंता नहीं है क्या? பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஹalleluya. हालेलुया। உமக்கு ஆண்டவரே கவலை இல்லையா? पिता आपको चिंता नहीं है நாங்கள் क्या? மடிந்து போகிறோமே, हम लोग मरने जा रहे உமக்கு हैं, கவலை இல்லை என்று சொல்லி आपको चिंता அங்க नहीं है। இயேசுவை எழுப்புகிறார்கள். यीशु को वहाँ पर उठाते இங்க हैं, சொல்லப்பட்டு இருக்கிறது, वहाँ पर कहा गया है, அவர் எழுந்து, वो उठकर, பிரைஸ் அல்லாஹ், हालेलुया, அவர் எழுந்து वो उठकर அவர் என்ன செய்கிறார்? क्या कहता அவர் है? காற்றையும் கடலையும் அவர் காற்றை அதட்டி वो आंधी को डांट कर கடலை பார்த்து சொல்லுகிறார், पानी को देखकर कहता है, நிறையாதே, तो आवाज मत कर, அமைதலாய் இருக்கின்றார். शांत रहे करके कहा। அப்பொழுது तुरंत காற்று நின்று போய் आंधी थम गई, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. बहुत बड़ा शांति हो புயல் गया। போல பிரச்சனைகள், आंधी के समान समस्या, சுனாமி போல அலைகள் सुनामी के समान உங்களுடைய लहरें குடும்பத்துல வந்திருக்கலாம், आपके परिवार में आया சத்துரு होगा, கொண்டு வந்திருக்கலாம். शत्रु ले आया होगा, ஆண்டவர் சொல்வாரு, परमेश्वर நீ कहेगा அமைதலாயிரு. शांत रहे। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। காற்றை பார்த்து சொன்ன இறையாதே, आंधी को देखकर कहा आवाज मत கடல் कर, அமைதியா இருந்தது. आज शांत हो तो शांत हो गई। இன்றைக்கும் आज भी உங்க பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவர் आपकी समस्या को देखकर உங்களுக்காக परमेश्वर எழுந்து சொல்லுவாரு, आपके लिए उठकर कहेगा அமைதலாயிரு. शांत रहे। பிரச்சனை அமைதலாயிரு. समस्या तो शांत அவர் रहे, அமைதிப்படுத்துவார். वो शांत உங்க करेगा। குடும்பத்துல தேவ சமாதானம் உங்களுக்கு கட்டளையிடுவார். आपके परिवार में परमेश्वर की உங்களுக்கு समाधान ஆண்டவர் करेगा। எழுந்து आपके लिए परमेश्वर उठकर உங்களுக்காக யுத்தங்களை அவர் செய்வார். आपके लिए युद्ध இந்த करेगा। மாசத்துல इस महीने में உங்க கண்கள் காணும், हमारी आंखें वो உங்க देखेगी, காதுகளுக்கு கேட்கும். हमारे कान उसे सुनेगा। சோதரன் யூபியில ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். यूपी में सेवकाई करते हैं। கடந்த 4-5 ஆண்டுகளாக கர்த்தர் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். पिछला 4-5 साल से परमेश्वर की அந்த सेवकाई ஊழியத்தை करते हैं। ஆரம்பித்த ஒரு வருடத்துக்கு பிறகு उस सेवकाई को आरंभ करने के एक அங்க वर्ष के அந்த बाद ஊர்ல எதிர்ப்புகள் கடந்து வந்தது. उस गांव में जो विरोध के लोग आने लगे, எப்படியாவது ஜெபத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லி किसी भी प्रार्थना को रोकना है சோதரன் அந்த करके கிராமத்தினர் கொஞ்சம் எதிர்ப்பை கொடுத்தார்கள். गांव के लोग ने कुछ विरोध के काम ஆனாலும் किए, அதில் மத்தியிலும் கூட फिर भी उसके बीच சோதரன் में அந்த இடத்துல அந்த ஊழியங்கள் இன்றும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. उस गांव में आज भी सेवकाई चलती है। ஒரு முறை एक बार ஊருக்காரங்க எழுப்பி விட்டார்கள். गांव के लोग बहुत उठ गए, எப்படியாவது இந்த கூட்டத்தை முடக்க வேண்டும் என்று சொல்லி, किसी भी मंडली को खत्म करना இந்த है, ஜெபத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று ये சொல்லி प्रार्थना कैसे भी रोकना है சோதர करके கம்படு தடி அடிக்கலாம் வந்து இருக்கிறார்கள். लाठी सब उठाकर मारने भी आए பல हैं। பிரச்சனை மத்தியில ஊழியம் நடந்து कई கொண்டிருந்தது. समस्याओं के बीच में सेवकाई ஆனாலும் चलती है, அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. फिर भी वो लोग रोक नहीं पाए। அவர்கள் ஒரு பம்பு அடிப்பம்பு இருக்கிறது. वहाँ पर एक हैंड पंप है, அந்த அடிப்பம்பை தாண்டி தான் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் வர வேண்டும். वो लोग हैंड पंप को क्रॉस कर ही अंदर आना அவர்கள் है। சுமார் 20-25 பேர் वो लगभग 20-25 தங்களுடைய लोग கைகளை கட்டைகள் எடுத்துக்கொண்டு अपनी हाथों में लाठी लेकर வரும் பொழுது आते समय அந்த அடிப்பம்புக்கு பிறகு हैंड पंप के बाद அவர்களால் வர முடியவில்லை. वो लोग नहीं आ पाए। பிரைஸ் அல்லாஹ். Hallelujah. கர்த்தருடைய ஒரு பாதுகாப்பு, परमेश्वर की सुरक्षा, ஆண்டவரது பிரசன்னம் परमेश्वर की அவர்களை प्रसन्नता தொட்டது. वो लोग को छू அவர்கள் दिया। அப்படியே கடந்து போய் விட்டார்கள். आपको वैसे चले ஆனாலும் அவர்கள் விடவில்லை. गए, फिर भी नहीं छोड़े, விரோதமாக கடந்து வந்தார்கள். विरोध में आए। சுமார் 50 ஊருக்கு ஒரு சுதந்திரம் பெரியவரை एक 5 गांव का एक बड़ा व्यक्ति को நம்மள பஞ்சாயத்தார் என்று अपने சொல்லுவார்கள். गांव में पंचायत ஒரு முக்கியமான ஆளை கொண்டு கூட்டி வந்து விட்டார்கள். एक अच्छे मुखिया को சோதரன் முக்கியமான ஆளை கூட்டி கொண்டு வந்து मुखिया को लेकर आए। அவர்கள் சொல்லிவிட்டார்கள், उन्होंने कहा, இவர்கள் சோதரம் இந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு यहाँ இருக்கிறார்கள். परमेश्वर की सेवकाई करते हैं, சோதரம் சுவிசேஷத்தை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். सुसमाचार को बांट रहे அப்படி हैं। சொல்லி இன்னும் சில காரியங்களை சொல்லி அதை தடுக்கும்படியா அந்த ஊருக்காரர்கள் அந்த பெரியவரை கூட்டி
கூட்டு வந்து விட்டார்கள். इस प्रकार से उस कार्य को सुसमाचार को रोकने के लिए उस मुखिया को लेकर அப்ப அந்த आए। முக்கியமான ஆளு वो मुख्य व्यक्ति அந்த 50 ஊருக்கு தலைவர் बाद 50 गांव का जो கூட்டத்துக்கு मुखिया है, வந்தார். वो अंदर आया, கூட்டத்துக்கு வந்து பார்த்தார். அவர் अंदर आकर देखा, பார்த்து கேட்க ஆரம்பித்தார். अंदर आकर पूछा, நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? आप लोग क्या करते அப்ப हैं? அந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, उसने कहा, நாங்க நல்ல காரியம் செய்கிறோம், हम अच्छे कार्य இந்த करते ஊருக்காக हैं, நாங்கள் इस ஜெபிக்கிறோம், गांव के लिए प्रार्थना करते हैं, எங்களுடைய கேத்திக்கார ஆசீர்வாதங்களை நாங்கள் इस ஜெபிக்கிறோம், गांव की अच्छाई के लिए प्रार्थना நாங்கள் करते हैं, ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம், आपके उद्धार के लिए प्रार्थना நாங்கள் करते हैं, தேசத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், देश के लिए हम प्रार्थना மற்ற करते हैं, நாங்கள் செய்யணும்னு சொன்னார். और कुछ नहीं के लिए இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ऐसे प्रार्थना करते அந்த समय ஊரின் அந்த கிராமத்தினுடைய முக்கிய தலைவர் उस मुखिया जो है கர்த்தர் பேச ஆரம்பித்தார். परमेश्वर से बातें किया। ஆமென். हालेलुया। இதை கேட்டு அவர் சொன்னாரா, उसे सुनकर उसने कहा, நீங்க கூட்டத்தை நடத்துங்கள், आप लोग मंडली चलाओ, நீங்க நல்ல காரியம் செய்தீர்கள், आप लोग अच्छे कार्य कर நீங்க रहे தீமை हो, செய்கிறது அல்ல என்று சொல்லி आप लोग बुराई के नहीं हो அவர் सकते। எங்க போய் சாய கொடுக்க போனாரோ, जहाँ पर वो उधर गया था, எந்த எதிரி அவருக்கு சாய கொடுக்க கூட்டி கொண்டு வந்தார்களோ, जो विरोधी लोग उसे लेकर आए थे, ஆனா பாருங்க, देखिए உங்க பையா வீட்டுல இருந்து சாய குடிச்சிட்டு यहाँ भैया के घर में आकर चाय நம்முடைய पीते ஊழியக்கார थे, வீட்டுல சாய குடிச்சிட்டு अपने सेवक के घर में चाय அவர் पीते சொல்லிட்டு போய்விட்டா, कहा, உங்க ஊழியம் தொடர்ந்து நடக்கட்டும். आपकी सेवकाई लगातार चल रहे பிரைஸ் எல்லாம் हालेलुया। இன்றைக்கும் आज भी அதற்கு பிற்பாடு इसके बाद யாரும் எதிர்ப்பு இல்லை, कोई भी विरोध नहीं आया, யாரும் எதிராக எழுப்பவில்லை. कोई विरोध नहीं आ पाया। இன்றைக்கும் आज भी ஆண்டவர் உங்களுக்காக परमेश्वर आपके அவர் लिए எழுந்தருளுவார். वो उठेगा। பிரைஸ் எல்லாம் हालेलुया। ஹalleluya. हालेलुया। நாம் 3 காரியத்தை பார்த்தோம். हमने 3 कार्य ஆண்டவர் देखा। உங்களுக்காக எழுந்தருளும் பொழுது परमेश्वर तुम्हारे लिए उठते समय முதலாவதாக सबसे पहले என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, क्या कहा गया है? சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். शत्रु लोग तितर बितर होंगे। இரண்டாவதாக दूसरा, சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமான துரத்துவேன். शत्रुओं को थोड़ा थोड़ा करके भगाएगा। மூன்றாவதாக तीसरा, சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். शत्रु लोग नाश किए जाएंगे। ஹalleluya. இந்த हालेलुया। வாக்குத்தத்த வசனங்கள் ये प्रतिज्ञा की இந்த वचन மாசத்துல इस महीने உங்க में வாழ்க்கையில आपके जीवन அது में அப்படியே நிறைவேறட்டும். वैसे ही पूरा हो। ஆமென். हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த சத்துரு உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார், जो शत्रु आपको डरा रहा இந்த है, காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது, कोई कार्य आपको डरा रहा है, எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு सब कुछ बदलने के இந்த लिए மாசத்துல इस महीने में ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். परमेश्वर आपके लिए युद्ध करेगा। பிரைஸ் எல்லாம் हालेलुया। என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, यहाँ पर कहा गया நான் அவன் சத்துருகளுக்கு முன்பாக शत्रुओं के அவனை सामने காத்து मैं उन्हें बचा நான் அவளை சுகமா இருக்க பண்ணுவேன். मैं उन्हें सुख चैन से रखूंगा। ஆண்டவர் உங்களை परमेश्वर இந்த आपको மாசத்துல इस महीने உங்களை में சுகமா இருக்க பண்ணுவார். आपको सुख चैन से இந்த रखेगा। வாக்குத்தத்தம் ये प्रतिज्ञा வாழ்க்கையில நிறைவேறும். आपके जीवन में पूरा होगी। சரியா? ठीक है। கர்த்தர் நல்லவர், परमेश्वर अच्छा है। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। அருமையான நம்முடைய பெர்மான் ஐயா अच्छा हमारा ஒரு ब्रेकफास्ट பாட்டு है। படிப்பாங்க. एक गीत गाते என்ன हैं। பாட்டு உங்களுக்கு தெரியுமா? क्या गीत है? சோதர எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும், எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ, எதிரியின் கை ஓங்க விடாதேயோ, எதிரியின் கை ஓங்க விடாதேயோ, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே, உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். स्वर्गीय पिता आपको धन्यवाद। இந்த அருமையான ஓய்வு நாள் முதல் வாரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். इस अच्छे इतवार के पहले दिन के लिए आपको धन्यवाद करते हैं। இந்த நாட்களில் इन दिनों में நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தோடு எங்களை பேச अच्छी இருக்கிறது. प्रतिज्ञा से आपने हमसे बातें किया அந்த है। வாக்கு தத்துவங்கள் वो आपकी प्रतिज्ञा என்னுடைய வாழ்க்கையில, हमारे जीवन இந்த में கேட்டுடைய வாழ்க்கையில ऐसे सुने हुए
लोगों அது के அப்படியே जीवन में நிறைவேறும்படியாக நாங்கள் वैसे செபிக்கிறோம். पूरा होने के लिए हम प्रार्थना இங்கே करते हैं। சொல்லப்பட்டு இருக்கிறது, यहाँ पर कहा गया நான் है, இப்பொழுதே எழுந்து मैं अब ही उठकर அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு उसके विरुद्ध उठने वाला हूँ, அவனை காத்து उसको बचाकर அவனை சுகமா இருக்க நான் वो பண்ணுவேன். सुख चैन से मैं उसे रखूंगा। ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, हाँ परमेश्वर के உடைய लोगों, பிள்ளைகள் आपके बच्चे இந்த மாசத்துல ये महीने में சீரியர்கள் மத்தியில ऐसे सुख चैन के நீ बीच में அவங்களை காத்து उन्हें बचाकर ஆண்டவரே நீ எழுந்தருளும்படியாக परमेश्वर उनके लिए आप उठने அவங்களை के लिए சுகமாக தங்க பண்ணும்படியாக वो लोग सुख का जीवन जीने உம்மை के நோக்கி लिए நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. आपकी ओर हम देखते நீ हैं। சத்துருக்களை आप शत्रुओं நீ को சிதறண்டு போக आप பண்ணுகிறவர். तितर बितर करने वाले அந்த परमेश्वर, சத்துருக்களை शत्रुओं को கொஞ்சம் கொஞ்சமாக துரத்து என்று थोड़ा சொல்லுகிறேன். थोड़ा तो के भगाने वाला परमेश्वर, சத்துருக்களை शत्रुओं को அடியோடு पूरा तरह से வேரோடு पूरी तरह நீ से அழிக்கிறவரப்பா. नाश करने உங்கள் वाले பிள்ளைகளுக்கு आपके बच्चों को எழும்புகிற சத்துருக்களை उठने वाले शत्रुओं को இவ்வாறாக आप इस तरह से மாசத்துல செய்யும்படியாக நாங்கள் इस செபிக்கிறோம். महीने में आप करने के लिए हम प्रार्थना करते हैं। தேவனுடைய பிரசன்னத்தினால परमेश्वर की प्रसन्नता உம்முடைய से, மகிமையினால आपकी महिमा से பிள்ளைகளை நிரப்புவீராக. आपके बच्चों को पूरा भर எந்த दीजिए। காரியம் அவங்களுக்கு சத்துருவா இருக்கிறதோ जो कार्य उनके जीवन में शत्रु बन कर அவர்களுக்கு रहा, நீ பாதுகாத்து उनके लिए आप उन्हें அந்த बचाकर வீரிட்டு எழும்புகிறதான और उनके विरुद्ध उठने அந்த के लिए சத்துருவை उन शत्रुओं को ஆண்டவரே எதிர்த்து पिता आप उनके विरुद्ध போரிடத்தக்கதாக युद्ध करने के இந்த लिए பிள்ளைகளுக்கு उन बच्चों को நாவினாலே நீ நிரப்பும்படியாக நாங்கள் आपकी செபிக்கிறோம். आत्मा से भरने के लिए हम இதை प्रार्थना பார்த்து करते கொண்டு हैं। இருக்கிற इसे देखने இந்த वाले சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிற शत्रुओं को देखने இந்த वाले அருமையான பிள்ளைகளுக்காக நான் आपके செபிக்கிறேன். अच्छे बच्चों के लिए हम प्रार्थना அப்பா करते हैं। பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கலாம், पिता लोग बड़े श्वास लेकर கண்ணீரோடு பெருமூச்சு விட்டு கொண்டு आंसू இருக்கலாம். के साथ कराते हुए हैं। ஐயோ எனக்கு எவ்வளவு வேதனை, आए कितनी वेदना, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. कितनी कष्ट है। சத்துரு எனக்கு விரோதமாக கடந்து வருகிறானே, शत्रु मेरे विरुद्ध आता है, சத்துரு குதிகால தூக்கி விட்டானே शत्रु ने मेरे पैरों को गिरा दिया என்று है। சொல்லி ऐसा कहकर கலைஞர்கள் பிள்ளைகளுக்காக நான் मेरा செபிக்கிறேன். कोटा में रहने वाले बच्चों के இந்த लिए प्रार्थना பிள்ளைகளுக்காக करते हैं। எழுந்தருளுவீராக, आपके बच्चों के लिए आप उठिए, இந்த பிள்ளைகளுக்காக வழக்காடுவீராக, आपके बच्चों के लिए आप संघर्ष இந்த कीजिए, பிள்ளைகளுக்காக போராடுவீராக. आपके बच्चों के लिए आप संघर्ष कीजिए। எல்லா பலவீனங்கள் மாறட்டும், सारी बलहीनता बदलने दो, அற்புதங்களை செய்யப்பா, अद्भुत कार्य कीजिए, எல்லா தேவைகளை சந்தித்து सारी கொடுங்க. जरूरतों को पूरा இந்த कीजिए। லாக்டவுன் காலங்களில इस लॉकडाउन के समय ஆண்டவரே में கொஞ்சம் தளர்வுகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதப்பா. थोड़ा जो कार्य हमें दिया गया है, ஆண்டவரே எல்லா கடைகள் கொஞ்சம் திறக்கப்பட்டு ये இருக்கிறது, सारी दुकान खोल दिए गए கம்பெனி हैं, பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் திறக்கப்பட்டு இருக்கிறதப்பா. कंपनी बिजनेस सब खोल दिए நீங்க गए हैं, முழுவதுமாக पूरी तरह எல்லா ஆசீர்வாதங்கள் தேசத்துல கடந்து सारे வரும்படியாக आशीष देश में आने के இந்த लिए சபைகள் எல்லாம் हमारी திறக்கப்படும்படியாக कलीसियाओं में सब खुले जाने के ஆண்டவரே लिए நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. यीशु ஸ்தோத்திரம் का ஆண்டவரே. प्रार्थना करते हैं। தேவக்கரம் தொடர்ந்து ஒவ்வொரு தாங்கட்டும், परमेश्वर का हाथ लगाता हर एक को சிறியோர் संभालिए, முதல் छोटे से பெரியோர் வரைக்குமாக बड़े तक ஒவ்வொரு பலப்படுத்தும்படியாக நாங்கள் हर एक को செபிக்கிறோம். बल करने के लिए हम தேவ प्रार्थना करते கரத்துக்குள்ள हैं। தாழ்த்துகிறோம். परमेश्वर के हाथ से हम प्रार्थना करते हैं। எல்லாரையும் ஆசீர்வதியும், हर एक को आशीष कीजिए, நன்மைகளால் நிரப்புங்க, अच्छाई से भर दीजिए, பெரிய காரியங்களை செய்யும். आप बड़े कार्य ஜெபத்தை कीजिए। வெட்டி நன்றி. प्रार्थना को सुना धन्यवाद। இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ये मेरे मन यहोवा को धन्य कर, ये मेरे मन उसके पवित्र नाम को धन्य कर, ये मेरे मन यहोवा को धन्य कर, उसके किए हुए सारे उपकार को कभी ना भूलना. आमेन. நம்முடைய கர்த்தர் இயேசுவின் கிருபையும் हमारे यीशु का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता का प्यार, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் पवित्र आत्मा का सहभागिता நம்மோடு கூட हमारे साथ, உலகத்துள்ள பரிசுத்தவான்களோடு கூட संसार के हर एक पवित्र लोग के साथ அநாதியாய் पूरे दिन என்றென்றைக்கும் हमेशा के लिए இருப்பதாக. रहे। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। God bless you. गॉड ब्लेस यू। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் சொல்லுங்க.